கிட்டத்தட்ட பிரச்சனைகள் வேறு வேறாக இருந்திருக்கலாம், ஆனால் பிரச்சனைகள் வழியாக தான் கடந்து போயிருக்கிறார்கள், பிரச்சனைகளை ஜெயித்திருக்கிறார்கள். கையெழுத்திருக்கிறது நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா. பழைய பாட்டு காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு தேவ பிள்ளைங்க வரும்பொழுது அங்கே சர்ப்பமானது அநேக பாம்புகள் கடித்து மக்கள்லாம் இறந்து போனார்கள். கொல்லிவாய் சர்ப்பம் கடித்து அநேக ஜனங்கள் இறந்து போனார்கள். ஜனங்கள்லாம் மோசைக்கிட்ட வந்து முறையிடுறாங்க, இந்த இடத்துல அதிகமாய் பாம்பு இருக்குது, எப்போ கடிக்குன்னு தெரியல, யாரை கடிக்குன்னு தெரியல, கடிக்கிறவங்க போய் இறந்து போயிடுறாங்கன்னு சொல்லி முறையிடுறாங்க. மோசை ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ வெண்கலத்தினால அதே போல் ஒரு பாம்பை செஞ்சு அந்த பாம்பை உயர்த்தி ஒரு மரத்து மேலே வை, யாரையெல்லாம் பாம்பு கடிக்கிறதோ அவர்கள் அந்த உயர்த்தப்பட்டிருக்கிற வெண்கல சிற்பத்தை நோக்கி பார்த்தால் மறிக்க மாட்டால் பிழைத்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறாரு. பாருங்கள், மோசே போயிட்டு வனாந்தரத்தில் அந்த பாம்பு கடித்த அந்த கொல்லிவாய் சர்ப்பம் கடித்த அதே இடத்துல பாருங்க, அதே போல வெண்கல சர்ப்பத்தை செய்து, வெண்கலத்தினால் ஒரு சர்ப்பத்தை பாம்பு போல உருவத்தை செய்து அதை ஒரு கோழி மேல் மாட்டி உயர்த்தி வைக்கிறாரு. எத்தனை கிலோமீட்டருக்கு அந்தாண்ட இருந்து ஜனங்க பாம்பு கடித்தவர்கள் அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்த மாத்திரத்தில் உயிர் பிழைத்தார்கள். இதை பைபிள் வசனம் சொல்கிறது. இந்த இடத்துல நான் வாசிக்கும் பொழுது என்ன இதில் பார்க்குறேன் அப்படின்னா, எதிரான சூழ்நிலை வரும்பொழுது, நெருக்கடியான சூழ்நிலையில் வரும்பொழுது ஆண்டவர் நினைத்திருந்தால் அத்தனை பாம்பையும் அழிச்சிருக்கலாம். ஆனால் பாம்பு அழிக்காம பாம்பு கடிச்சாலும் வாழ்வதற்கான வாழ்க்கை முறையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென் சொல்லலாமா? ரெண்டு விதமாய் ஜனங்களுக்கு விடுதலையை கர்த்தர் கொடுக்கலாம். பாம்பு அந்த பகுதியில் பாம்பு இல்லாமல் அழிப்பது, பாம்பே இல்லாமல் அழிப்பதல்ல. இப்படிப்பட்ட பாம்பு உலகம் முழுவதும் செத்துணும்னு கர்த்தர் சொல்லலை. அப்படி சொல்றதா உலகம் முழுவதும் செத்து போயிருக்கும். அப்படின்னா ஒரு ஜீவராசி பூமி இல்லாமல் போயிருந்திருக்கும். எல்லா ஜீவராசிகளையும் கர்த்தர் வேணும் என்று தான் படைத்திருக்கிறார், அழகாக படைத்திருக்கிறார். பாருங்க, அப்படி அவர் சொல்லலை. அல்லது இந்த இடத்துல இருக்க பாம்பு மட்டும் சாகணும்னு சொல்லலை. பாம்பை கொள்ளாமல் பாம்பு கடித்தாலும் வாழ்வதற்கு வழியை கர்த்தர் உண்டாக்கினார். தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பிரச்சனைகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், அது ரொம்ப ஆசை தான், எல்லாருக்குமே விருப்பம் இருக்கிறது. ஆனால் பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வாழ முடியும், அதற்கான வழியை பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆமென் சொல்லலாமா? பிரச்சனை வந்தாலும் வாழ முடியும். எந்த பிரச்சனையும் உங்களை அழிக்க முடியாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை முடக்கிவிட முடியாது. பாருங்க, அதை போல தான் அந்த கொல்லிவாய் சர்ப்பத்தை போல தான் சில பேருக்கு சில விதமான பிரச்சனைகள் அவங்க வாழ்க்கை அழிக்க முயற்சி பண்ணுகிறது, வாழ்க்கையை முடிக்க முயற்சி பண்ணுகிறது. கொல்லிவாய் சர்ப்பம் போல, கொல்லிவாய் சர்ப்பம் வந்து இன்னைக்கு இருக்க கடன் பிரச்சனையை வச்சுக்குவோம், ரெண்டு ஈக்குவல் பண்ணுவோம். கடன் பிரச்சனை கொல்லிவாய் சர்ப்பம் போல மனிதர்களை கடிக்கிறது, வேதனை அடைய செய்கிறது. வியாதியை வைத்துக் கொள்ளும் கொல்லிவாய் சர்ப்பம் போல அது மனுஷனை கடிக்குது, வேதனை அடைய செய்யுது. பிரச்சனைகள், கவலைகள், நெருக்கடிகள் இதெல்லாம் மனுஷனை வேதனை அடைய செய்கிறது. அப்போ இதிலிருந்து தப்பிப்பதற்கான வழியை கர்த்தர் வச்சிருக்கிறாரா அப்படின்னா வைத்திருக்கிறார். அதற்கான வழியை தான் பார்த்து கொண்டு வருகிறோம். தாவீது கூட சொல்றாரு, மனுஷன் என்ன விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் என்னோடு கூட போர் செய்து என்னை ஒடுக்க பார்க்கிறான்னு சொல்றாரு. என்னை ஒடுக்க நினைக்கிறான் அப்படின்றாரு. அது என்ன விழுங்க பார்க்கிறான், ஒடுக்க நினைக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வாசகம் ஒன்று படித்தேன். எதிரிகள்கிட்ட போயிட்டு ஒரு நாளும் அழுது விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வாசகம். எதிரிகளுக்கு முன்பதாக ஒரு நாளும் அழுது விடாதீர்கள், ஏனென்றால் உங்கள் மரணத்தை விட உங்கள் அழுகையே அவர்கள் அதிகமாய் வாஞ்சிக்கிறார்கள், விரும்புகிறார்கள். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீ செத்து போயிட்டா ஒரு நாள் பிரச்சனை முடிஞ்சிடும். ஆனால் அவங்களோட நோக்கம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் நீங்கள் அழுவணும், அதை அவங்க பார்த்து ரசிக்கணும். இதான் எதிரியோட நோக்கம். அதனால அந்த வாசகம் அப்படி இருக்குது. நான் படித்து பார்த்தேன். உங்கள் எதிரிகளுக்கு முன்பதாக அழுது விடாதீர்கள், ஏனென்றால் அவர்கள் உங்கள் மரணத்தை விரும்பவில்லை, உங்கள் அழுகையே விரும்புகிறார்கள் அப்படின்னு. பிசாசு தேவ பிள்ளைகளை வந்துட்டு கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தி அவங்கள ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கலாம், அல்லது இருக்கிற சூழ்நிலைகள் உங்களை ஒடுக்கி விடலாம் என்று நினைக்கலாம். ஆனால் உங்கள் தேவனாகிய கர்த்தரும் எல்லா நெருக்கடியின் மத்தியில், சூழ்நிலை மத்தியில் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா?
தாவீது சொல்றது போல, நாள்தோறும் என்னை மனிதர்கள் நினைச்சாங்க, என்னோடு போர் செய்து என்னை ஒடுக்க நினைக்கிறார்கள். எதிரிகளுடைய நோக்கம் தாவீதை அழிப்பதல்ல, தாவீதை ஒடுக்குவது. எல்லாம் சொல்லுங்க, தாவீதை ஒடுக்குவது. அழிப்பதுனா என்ன, ஒடுக்குவதுனா என்ன? அழிப்பதுனா இல்லாமல் ஆக்குவது. தாவீது சொல்றாரு, நாள்தோறும் மனிதர்கள் என்னோடு கூட போர் செய்து என்னை ஒடுக்க நினைக்கிறார்கள். என் ஆசீர்வாதத்தை ஒடுக்க நினைக்கிறாங்க, என் சந்தோஷத்தை ஒடுக்க நினைக்கிறாங்க, என் மன நிம்மதியை ஒடுக்க நினைக்கிறாங்க, என் வாழ்க்கையை ஒடுக்க நினைக்கிறாங்க, என்னால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, நான் ஒடுங்கி ஒரு மூலையில் உட்கார வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதை தான் தாவீது சொல்றாரு. அப்போ இதற்கு மத்தியில் தாவீதினுடைய ஒரு தீர்மானம், கர்த்தாவே நான் உங்களை நம்புவேன். ஆமென். எதிரான சூழ்நிலைகள் நடுவிலே கர்த்தரை நம்புவது எப்படி? கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது எப்படி? உங்க வாழ்க்கையில எதிரான சூழ்நிலைகள் வரும்பொழுது, எதிரான பிரச்சனைகள் வரும்பொழுது, நெருக்கடிகள் வரும்பொழுது, எதிராய் மனிதர்கள் எழும்பும் பொழுது, தேவைகள் அதிகமாகும் பொழுது, நடக்கவே கடக்கவே முடியாது என்கிற சூழ்நிலை வரும்பொழுது எப்படி கர்த்தரை நம்பிக்கொண்டிருப்பது? அது சாத்தியமா? எல்லாரும் சொல்லுவாங்க, வாழ்க்கையில் நிறைய அணகடந்த பிரச்சனை வரும்பொழுது மனிதர்கள் என்ன நினைப்பாங்கன்னா, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் கூட ஜெபம் பண்ண மாட்டாங்க. ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னால் ஜெபம் பண்ண மாட்டாங்க. சர்ச்சுக்கு வான்னு சொன்னால் சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஆராதனை பண்ணுன்னு சொன்னால் ஆராதிக்க மாட்டாங்க. அவங்கள ஏன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன், எனக்கு நிம்மதியே இல்லை. சந்தோஷமாக இருந்தால் கர்த்தரை ஆராதிக்கலாம், எனக்கு சந்தோஷமே இல்லையே அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை போய்விடுது. எதிரான சூழ்நிலையில் கர்த்தர் மேலே நம்பிக்கை போயிடுது, நம்பிக்கை இல்லாமல் போயிடுது. இப்போ கர்த்தரை நம்ப மறுக்கிறாங்க. ஆனால் தாவீதினுடைய முடிவை பாருங்க, இப்படி எதிரான சூழ்நிலை இருக்கும்பொழுது நான் கர்த்தரை நம்புவேன். பைபிளில் எதிரான சூழ்நிலை மத்தியில் யாரெல்லாம் கர்த்தரை நம்பினார்கள், எப்படி கர்த்தரை நம்பினார்கள், நம்பினதுனால வாழ்க்கை எப்படி மாறினது என்பதை தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லலாம், அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்வோம் ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம். ரோமருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 16வது வசனத்திலிருந்து படிக்க போகிறோம். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நம்பிக்கையினாலே சுதந்திரம் வருகிறது. எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரம் நம்பிக்கையினாலே வருகிறது. ஆசீர்வாதங்கள் நம்பிக்கையினாலே வருகிறது. எல்லாரும் வாயை திறந்து சொல்ற போல தெரியலையே. ஆசீர்வாதம், சுதந்திரம், நன்மைகள் நம்பிக்கையினாலே வருகிறது. இந்த 16 வசனம் அழகாய் சொல்கிறது, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. இட் கம்ஸ் பை ஃபெய்த். சுதந்திரம் எதனால் வருது? சுதந்திரம் சொன்னால் உங்களுக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட எல்லா நன்மைகளும் உங்களுக்கு சுதந்திரமானது. ஆமென். கர்த்தர் உங்களுக்காக நன்மை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார் நினைக்கிறீங்களா இல்லையா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. நல்ல ஒரு விசாலமான வாழ்க்கை, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். மட்டும் நம்ம விசுவாசிக்கிறவங்க வாயை திறந்து ஆமென் சொல்லலாமா? அவர் சொல்றாரு, அப்போ நம்பிக்கையினால தான் என்ன வருது? சுதந்திரம் வருது அப்படின்றார். நம்பிக்கையினால தான் சுதந்திரம் வருது. அந்த வசனத்தை எல்லாம் படிக்கலாமா? 16 வசனத்தை படிங்க, சத்தமாக படிங்க. 16வது வசனம் 16. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. வாக்குத்தத்தம் நிச்சயமாயிருக்கும்படிக்கு. என்ன வாக்குத்தத்தம்? 13 வசனத்தை படிங்க. என்ன வாக்குத்தத்தம் படிங்க? 13. அன்றியும்
உலகத்தை சுதந்தரிப்பான். உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாய பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. எதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? எல்லாமே விசுவாசத்தினால் வருகிற நீதியினால கிடைத்தது. நான் இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் படிக்கிறேன். For this cause it is of faith that it may be according to grace to the end that the promise may be sure. என்ன சொல்லப்பட்டிருக்க? வாக்குத்தத்தங்கள் நிச்சயமாகிறது. யாருக்கு? நமக்கெல்லாம். ஆமென் சொல்லலாமா? நிச்சயமாய் கொடுக்கப்படுகிறது. எதனால கேட்டா விசுவாசத்தினால. வாக்குத்தத்தங்கள் நமக்கு நிச்சயமாகிறது. நிச்சயமாகிறது என்ன தெரியும் உங்களுக்குலாம்? அது வாழ்க்கையில் உண்டாகிறது. நீங்க எடுத்துக்கொண்டு படிப்பீங்கன்னு சொன்னாக்க உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, வாக்குத்தத்தம்லாம் எப்படி உண்டாகுது தேவ பிள்ளைகளுக்கு. 28 அதிகாரம் 1, 2, 3 வசனங்கள் படிக்கலாமா? உபாகமம் 28. கட்டளைப்படி எல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. மறுபடியும் வசனத்தை படிங்க பிரதர். இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தெல்லாம் பலிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அதான் வாக்குத்தத்தம் நிச்சயமாகுவது, பலிப்பது. வாக்குத்தத்தம் பலிப்பது. வாக்குத்தத்தம் நிறைய இருக்குது, ஆனா வாழ்க்கை மாறலையே. வாக்குத்தத்தம் இருக்குது, வாழ்க்கை மாறலையே. பைபிள் தான் சொல்லுது, நீ பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்ப, வெளியில் ஆசீர்வாதமாக இருப்ப. மாப்பிசைகிறவனுடைய தொட்டி ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குது? நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். படிங்க அடுத்தது. உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காது. அதானே? படிங்க. ஓடி போவார்கள். உன் களஞ்சியத்துல நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். எல்லாருக்கும் பாருங்க, வசனம் நல்லா இருக்குது. கர்த்தர் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் என் வாழ்க்கையில் அது நடக்கலையே, என் குடும்பத்தில் நடக்கலையே. என்ன சொல்ல போனால், இந்த வாக்குத்தத்தம்லாம் யாருக்கு நிச்சயமாக இருக்குதுன்னாக்க, அவர் அழகாக சொல்கிறார், இந்த வாக்குத்தத்தம்லாம் யாருக்கு நிச்சயமாக இருக்குது பாருங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். எல்லாம் சொல்லுங்க, உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம். அப்போ யாருக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது. ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது எதனால் கிடைச்சிருக்குது? விசுவாசத்தினால் கிடைத்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால். வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால் கிடைத்திருக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் விசுவாசத்தினால கிடைத்திருக்கிறது. அப்போ வாக்குத்தத்தம் நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்குது. வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், உங்கள் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் கிழி ஜோசியம் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதோ அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள். பைபிளில் ஆண்டவர் பேசியிருக்கிற அத்தனை வாக்குத்தத்தத்துக்கும் நீங்கள் உடன் சுதந்திரவாளிகள். ஏனென்றால் நீங்கள் ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுதும் நியாயப்பிரமாணத்தை நீ கை கொண்டான தரன்னு சொல்லல, அவர் பிள்ளைகளுக்கும் நியாயப்பிரமாணத்தினால அல்ல, விசுவாசத்தினால கிடைக்குதுன்றாரு. எல்லாம் சொல்லுங்க, விசுவாசத்தினால வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? இப்போ விசுவாசம் என்னன்னு சொன்ன, நம்பிக்கை. நம்பிக்கைன்ற வார்த்தை தான் புதிய ஏற்பாட்டில் விசுவாசம் என்று வருகிறது. நம்பிக்கையினுடைய உறுதி, உறுதியான நம்பிக்கை, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, அதுதான் விசுவாசம்.
விசுவாசம் என்னன்னா நம்பப்படுகிறவைகளின் ஒரு எல்லாரும் நம்பிட்டு இருக்கிறாங்க, நான் உறுதியா நம்புறேன், அதுக்கு பிறகு விசுவாசம். எல்லாரும் ஏனோதான நம்பும்பொழுது நான் உறுதியா நம்புறேன், இது நடக்கும் என் வாழ்க்கையில், இந்த வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் பலிக்கும், நான் பட்டணத்தில் ஆசீர்வாதமாக இருப்பேன், வெளியிலும் ஆசீர்வாதமாய் இருப்பேன், என்னுடைய கூடை ஆசீர்வதிக்கப்படும். சின்ன சின்ன பொருள் ஆண்டு சொல்ல பாருங்க. என்னென்ன பொருள் சொல்லுங்க? மாப்பு செய்கிற தொட்டியா? என்னென்ன இருக்கு? உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும். பாருங்க, இதெல்லாம் ஏன் சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ அதில் தான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் கிடையாது. என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சாதாரண விஷயம் மாப்பு செய்கிற தொட்டி சாதாரண விஷயம் கூட, இதில் கூட உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தான் கட்டளையிடுவேன்றார் கர்த்தர். கையெதிரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இது கூட வெறுமையாக கிடக்காது, இது கூட இல்லாமல் இருக்காது, உன் வீட்டில் கிடக்கிற எல்லா பொருளும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்றாரு. அப்படி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னைக்கு வாழ்க்கையில் நிஜத்தில் ஏன் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் வெறுமை இருக்கிறது, ஏன் நிறைவு வரல, இந்த கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கு பாருங்க. ஆனால் இந்த வசனமே நமக்கு அதுக்கான பதிலை சொல்லுது. என்ன பதிலை சொல்லுதுனாக்க, இதெல்லாம் கிடைச்சிருச்சு உங்களுக்கு, ஆமென் சொல்லலாமா? வாக்குத்தத்தம் கிடைத்து விட்டது. வாக்குத்தத்தம் கிடைச்சிச்சுன்னா கூடவே எல்லா நன்மையும் வாழ்க்கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். என்னுடைய மகள் ட்ரெஸ் வேணும் டாடின்னு அடம் பண்ணுன்னா, நான் ஒரு 2000 ரூபாய் எடுத்து இந்தப்பான்னு கொடுத்தா என்ன அர்த்தம்? அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த காசுக்குள்ளே ட்ரெஸ் இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லலாமா? நீங்கள் நினைக்கலாம், ட்ரெஸ்ஸு கட்டிச்சு காசு தரீங்களே அப்படி நினைக்கலாம். கேட்டது ட்ரெஸ்ஸு, நீங்கள் என்ன தரீங்க? காசு தரீங்களே. இந்த காசை ட்ரெஸ்ஸாக மாற்றினா எவ்வளோ நேரம் ஆகும்? ஆமென் சொல்லலாமா? அப்போது ட்ரெஸ்ஸு கேட்டால் ட்ரெஸ்ஸு தரலாம், ஆனால் என்ன கொடுத்துருக்குறோம்? காசு. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு ஆசீர்வாதம் தேவை, ஆசீர்வாதத்தை நேரடியாக தராரோ இல்லையோ, வாக்குதத்தமாக கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஆமென். வாக்குதத்தமாக. இந்த வாக்குதத்தத்தை எப்படி நிஜமாக்குவது, வாக்குதத்தத்தை எப்படி வாழ்க்கையில் நிஜமாக்குவது? வசனம் சொல்லியிருக்கு இல்லையா? உன் கூட ஆசீர்வாதமாக இருக்கும், மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வாதமாக இருக்கும், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், நிலத்தின் கனி ஆசீர்வாதமாக இருக்கும், உன் மிருக ஜீவன்களின் பலன் ஆசீர்வாதமாக இருக்கும், நீ வருகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய், போகையிலும் ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் வாக்குதத்தம் கொடுத்திருக்கிறாரே, இந்த வாக்குதத்தம் எப்பொழுது நிஜமாகிறது? முதல்ல இந்த வாக்குதத்தத்தை நம்புவதற்கு தடைகளை நம்ம நீக்கணும். மூளையில் சில தடை இருக்குது. என்ன தடை இருக்குதுன்னா, நான் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளையே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு, என்கிட்ட நிறைய குறை இருக்குதே கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பாரு. உங்களால் சாகர வரையில் நிறைவுள்ளவர்களாய் சிந்திக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. உங்கள் கிரியை வைத்து பார்த்தால் உங்கள் மனசாட்சி ஒரு நாளும் உங்களை நல்லவன்னு சொல்லாது, நீதிமான் என்று சொல்லாது. ஆனால் தேவ கிருபையை நீங்கள் நம்பும் பொழுதுதான் நீங்கள் நீதிமான் என்று உணர முடியும். ஆமென் சொல்லலாமா? கிருபையினால் தான் நீதிமானாக இருக்கிறோம், கிருபையினால் தான் இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்க போகிறோம். இதை ஃபஸ்ட் நம்ம புரிந்து கொள்ளணும். வசனம் அப்படி தான் சொல்லுது. வாக்குத்தத்தங்களை ஏன் கிருபையினால் கர்த்தர் கொடுக்கிறாரு? ஏன் நியாயப்பிரமாணத்தினால் வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்படவில்லை? பழைய ஏற்பாடு முழுவதுமே நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வாக்குத்தத்தங்கள் கொடுக்கப்பட்டன. புதிய ஏற்பாட்டில் வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கிருபையினால் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். கையெதிரி கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாமே. ஆமே. எல்லாருமே சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டில் ஒரு கட்டளை இல்லாத வாக்குத்தத்தமே கிடையாது, கட்டளை இல்லாத வாக்குத்தத்தமே பழைய ஏற்பாட்டில் கிடையாது. ஆனால் புதிய ஏற்பாடு வரும்பொழுது ஆண்டவர் இதை நியாயப்பிரமாண கிரியினால் கிடைக்காம கிருபையினால் கிடைத்ததுன்னு சொல்றாரு. அப்போ நான் இஷ்டம் போல வாழ்க்கை வாழலாமா, நான் என்ன வேணாலும் பண்ணலாமா? அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. 100% பாவம் செய்யாதவங்க கூட தன்னை ஒரு பாவி என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். நான் ஒரு கேள்வி ஒன்று கேட்டேன், ஒரு ஊழியக்காரன் கூட்டத்தில் கேட்டேன், எத்தனை பேர் பரலோகம் போவீங்க இன்னைக்கு இறந்தாக்குன்னு கேட்டேன். ஒரு கையும் தூக்கல. அப்போ நீங்களாம் பாவிகளான்னு கேட்டேன், அதுக்கும் ஒரு கையும் தூக்கலை. நீதிமானன்னு கேட்டேன், அதுக்கும் ஒரு கையும் தூக்கலை. அப்போ அவங்க பாவம் செய்கிறாங்களா? அதுவும் இல்லை. இப்போ என்னதான் பிரச்சனை?
வியாதி சுகமாக நம்புறீங்களா? நம்புகிறோம். பாவம் மன்னிக்கப்படும் நம்புறீங்களா? நம்புகிறோம். பொருளாதாரத்தை கர்த்தர் கொடுக்க முடியும் நம்புறீங்களா? நம்புகிறோம். பரலோகத்தையும் கொடுக்க முடியும் நம்ப முடியல உங்களால். அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நல்லா கவனிங்க, ஏன் அவங்களால நம்ப முடியல? எதை வைத்து எடை போட்டு அவங்க தன்னை நிரூபித்து காட்டுறாங்க, தன்னை பாவின்னு உணர்றாங்க. 100% பாவம் செய்யாமல் இருந்தால் கூட, 100% பாவம் செய்யாமல் இருந்தால் கூட எதனால் தன்னை பாவி என்று உணர்றாங்க, அது அவங்களுக்கே தெரியல. அப்போ நல்லா கவனிங்க, ஏன் அவங்களால வாக்குத்தத்தத்தை நம்ப முடியல? பரலோகத்தை கர்த்தர் யாருக்கு தான் படைச்சிருக்கிறாரு? பூமியில் ஆசீர்வாதங்களை யாருக்கு தான் படைச்சிருக்கிறாரு? யாருக்கு தான் பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு? யாரை தான் கர்த்தர் சுகமாக்க போறாரு? சுகம் யாருக்காக கர்த்தர் வைத்திருக்கிறாரு? நீங்க உங்களை அன்ஃபிட்டா, தகுதி இல்லாத நபராய் நீங்க நம்பலாம். அதனால தான் 100% பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகு மனுஷன் தன்னை பாவின்னு உணர்வதனால தான் கர்த்தர், நீ பாவின்னு உணர்ந்தா கூட கிருபையை நம்பு, அந்த கிருபை உனக்கு வாக்குத்தத்தத்தை நிஜமாக்கி கொடுக்கின்றார். அல்லேலூயா. நான் தகுதியில்லாத நபராக இருக்கலாம், தேவன் எனக்கு கொடுக்கிற நன்மையெல்லாம் நான் தகுதியாக இருப்பதனால் கொடுக்கவில்லை, அவர் கிருபையினால் எனக்கு கொடுத்திருக்கிறார். கையெழுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்த நன்மை எல்லாமே எதனால் கொடுத்திருக்கார் கர்த்தர்? நீங்க தகுதியான நபர்னு கொடுக்கல, இந்த பூமியிலே நீங்க தான் தகுதியான நபர், அப்படி கொடுக்கல. நோவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார்ல, நோவா என்ன சொன்னார்? ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன, 2வது வசனம் 3வது வசனம் என்ன சொன்னார்? நோவா அங்கு வாழ்ந்த அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நோவா எப்படி இருந்தான்? நீதிமானாய் இருந்தான். அந்த வசனத்தை படிக்கலாமா? எப்படி இருந்தா படிங்க, எப்படி இருந்தா படிங்க. 6வது வசனம் தான் நினைக்கிறேன். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைச்சது? வாயை திறந்து சொல்லுங்க, என்ன கிடைச்சது? ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? எல்லாம் சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் என்ன கிடைச்சது? இந்த கிருபை இல்லைனாக்கு நோவாவால் கூட உயிர் பிழைச்சிருக்க முடியாது, நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லலாமா? கிருபை இல்லைன்னா நோவாவை கர்த்தர் காப்பாத்திருக்க மாட்டார். நோவா எப்படி இருந்தான் படிங்க. கிருபை கிடைத்தது நோவாவின் நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். எப்படி இருந்தான் சொல்லுங்க? இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். இந்த 2 ஃபிட் 2 தகுதி இருப்பதனால மட்டும் கர்த்தர் அவனை காப்பாத்தல அழிவுக்கு. நோவாவை கர்த்தர் என்ன செஞ்சார் உங்களுக்கு தெரியல? நோவா என்ன செஞ்சாரு? உலகத்தை எல்லாம் அழிக்கும் பொழுது நோவா குடும்பத்தை மட்டும் கர்த்தர் காப்பாத்தினார். எதனால காப்பாத்தினாரு? நீதிமானா இருக்கிறான், உத்தமனா இருக்கிறான், இந்த 2 தகுதியை மட்டும் பார்த்து அவனை காப்பாத்தினாரா, அல்லது கிருபைன்னு ஒன்று தேவைப்பட்டுச்சா? அல்லேலூயா சொல்லலாமா? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை, முதல்ல கிருபை, அப்புறம் தான் தகுதி இருக்கா தகுதி இல்லைன்ற விஷயம்லாம். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, கிருபை எது கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, அவன் நீதிமானா இருந்ததுனால தான் கிருபை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறாங்க. நோவா நீதிமானா உத்தமனா இருந்ததுனால தான் கிருபையை கிடைச்சிருக்கு நம்ம நினைக்கிறாங்க. இல்லை, கிருபை தான் நோவாவை நீதிமானாக உத்தமனாக வாழ வைத்திருக்கிறது நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இதை? கிருபை தான் நோவாவை நீதிமானாய் உத்தமனாய் வாழ வைத்திருக்கிறது. நோவாவுக்கு கிருபை கிடைச்சதுன்னா, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சதுன்னா, அந்த கிருபை பாருங்க அந்த மனுஷனுடைய லைஃப் ஸ்டைலை மாற்றுது, பழக்க வழக்கங்களை மாற்றுகிறது. அவன் மற்ற மனுஷனை போல இல்லை, இவன் வித்தியாசமானவனாக இருக்கிறான். நான் ஒரு நாள் யோசிச்சு பார்த்தேன், சில மனிதர்கள் பிறவியிலேயே நல்ல குணசாலிகளாக இருப்பாங்க, சில மனிதர்கள் பிறவியிலேயே அரக்கர்களாக இருக்கிறாங்க, கொடூர குணமுடையவர்களாக இருக்கிறாங்க. பிறவியில இருந்தே அவங்க அப்பா பற்றி நல்ல குணசாலியாக இருப்பார், அவங்க பையன் நல்ல குணசாலியாக இருப்பார், அவங்க பையனும் நல்ல குணசாலியாக இருப்பார். அப்படியே தலைமுறையாக அவங்க நல்ல குணசாலியான குடும்பமாகவே இருக்கும். சில நபர்லாம் பார்த்தீங்கன்னா, சில குடும்பத்தை பார்த்தீங்கன்னா அப்பாவும் கொடூரமானவராக இருப்பார், பிள்ளையும் கொடூரமானவனாக இருப்பாங்க, அவங்க பிள்ளையும் கொடூரமானவனாக இருப்பாங்க.
இந்த குணசாலியாக வராங்க பாருங்க, அவங்களாம் நான் சொல்லுவாங்க கிருபை பெற்றவர்கள். இப்போ நோவா வந்து தன் காலத்தில் வாழ்ந்த மனிதர்களுக்குள்ளே நீதிமானா உத்தமனா இருந்தான். நல்லா கவனிங்க, எப்படி எடை போடுறாரு கர்த்தர் அப்படின்னா, எப்படி எடை போடுறாரு அப்படின்னா நல்லா கவனிங்க. 10 பேர் கழுத்து அடக்கிறவன், ஒருத்தன் கையை மட்டும் வெட்டுறவன். 10 பேர் கழுத்து அடக்கிறவன், 10 பேரில் ஒருத்தவன் கழுத்தெல்லாம் அடக்க மாட்டான், கையை மட்டும் வெட்டிட்டு விடுவான். இந்த 10 பேர் யார் நல்லவன் சொல்லுங்களேன்? கையை வெட்டுறவன். அங்கே இருந்த 10 பேருக்குள்ளே இவன் கொஞ்சம் நல்லவன். நான் சொல்லுறது புரியுது அவங்களுக்கு இல்லையா? அந்த வசனம் ஏன் அப்படி வருது? என்ன வசனம் மறுபடியும் படிங்க படிங்க. நோவாவின், அது படி கரெக்டாக படிக்கணும் வசனத்தை. நோவா வசனத்தை கரெக்டாக படிக்க சொல்லுங்க. இருந்தவர்களுக்குள்ளே நோவா நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். அதாவது இருந்த ஜனங்களுக்குள்ள இவன் பெஸ்ட். எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. கர்த்தர் எதிர்பார்த்த நீதி அவன்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கர்த்தர் எதிர்பார்த்த அளவுக்கு நீதிமான் என்று சொல்ல முடியாது. அல்லது கர்த்தருக்கு நிகரான நீதிமான் என்று சொல்ல முடியாது. 10 பேரும் தலையை வெட்டுறவன், ஒருத்தவன் கையை வெட்டுறவன். 10 பேரில் இவன் கொஞ்சம் பரவாயில்லன்ற போலதான் நோவாவுடைய நீதி இருந்துச்சு. எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? 10 பேரில் இவன் கொஞ்சம் பரவாயில்ல. அதனால தான் இருந்தவர்களுக்குள்ளே இருக்குது. அதாவது வரப்போகிற சந்ததிக்கெல்லாம் முந்தின நீதிமான் அவன் கிடையாது. இப்போ நோவாவா நீங்களான்னு வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் நோவோட நீதிமான். நோவாவை விட சிறந்த நீதிமான் யாருன்னு நீங்கள் தான். உங்களால் நம்ப முடியுதா? நம்ப முடியலையா? எத்தனை பேரால் நம்ப முடியுது இதை? அல்லேலூயா சொல்லலாமா? ஏன் இருந்தவர்களுக்குள்ளே இருக்கனாக்க ஒரு சந்ததி வரப்போகுது. அந்த சந்ததி எல்லாரை விட நீதிமானாக இருக்க போகுது. காரணம் என்னன்னாக்க இந்த சந்ததியினுடைய பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக ஆடோ மாடோ அல்ல, தேவகுமாரன் ரத்தம் சிந்தப்பட போகிறது. அப்போ நோவா ஒரு சிறந்த நீதிமான், கர்த்தர் எதிர்பார்த்த அளவுக்கு நீதிமான் என்று சொல்லி அவனை கர்த்தர் பாதுகாக்கல. அவன் கொஞ்சம் நல்லவனா இருந்தான், மற்ற ஜனத்தை விட இவன் கொஞ்சம் பரவாயில்லன்ற போல இருந்துச்சு. ஆனால் அதே சமயத்தில் அவன் மேலே தேவனுடைய கிருபை இருந்துச்சு. ஆமேன்னு சொல்லலாமா? அந்த கிருபை அவனை என்ன செய்யுது? வெள்ளத்திலிருந்து பாதுகாக்கிறது. இன்னைக்கு இந்த கிருபையினுடைய மேன்மையை நீங்கள் பார்க்கணும். எல்லாம் கவனிங்க. கிருபை தகுதியுள்ளவனுக்கு அல்ல, தகுதி இல்லாதவனுக்கு தான் கிருபை. நோவா அவன் நீதியும் அவன் உத்தமமே போதுமானதாக இருந்திருந்தால் கர்த்தர் கிருபையை காட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவன் உத்தமம் அவனை காப்பாற்றியிருக்கும், அவன் நீதி அவனை காப்பாற்றியிருக்கும். ஏன் கர்த்தர் கிருபையை காட்டுறாரு? அவன் நீதியும் அவன் உத்தமமும் அவனுக்கு போதாது. கிருபை மட்டுமே ஒரு மனுஷனை பாதுகாக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ நல்லா கவனிங்க. அப்போ இந்த வாக்குத்தத்தம் எதனால் கிடைக்குது அப்படின்னா கிருபையினால் கிடைக்கிறது. வாக்குத்தத்தம் கிருபையினால் பலிக்கிறது. வாயை திறந்து சொல்லுங்க, வாக்குத்தத்தம் கிருபையினால் பலிக்கிறது. அப்போ நீங்க ஓரளவுக்கு தகுதியா நீங்க உணரலனா கூட, பாவம் செய்ய நான் சொல்லல, பரிசுத்தமா இருந்து கூட உங்க மனசாட்சி என் ஜெபத்தெல்லாம் கர்த்தர் கேட்க மாட்டார்னு நீங்க ஃபீல் பண்ணா கூட நீங்க கிருபையினால நம்பலாம். ஆண்டவருடைய கிருபையினால என்ன ஆசீர்வதிங்கன்னு நீங்க கேட்கலாம். அல்லேலூயா சொல்லலாமா? நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், கிருபைங்கிறது என்னன்னாக்க பாருங்க, இந்த ரோடு ரொம்ப டிராஃபிக்கான ரோடு, அதன் நியாயபரமான ரோடு, நியாயபரமான பாதை ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. நம்மளால் என்ன செய்ய முடியல, போட்டி போட்டு இவங்கள முந்தி அவங்கள முந்தி போயிட்டு அந்த லெக்க அடைய முடியல. கிருபைங்கிறது என்னன்னாக்க பாருங்க, பைபாஸ் போல இந்த டிராஃபிக்கெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன செய்யுது, கொண்டு போயிட்டு ஆசீர்வாதத்தை விடுகிறது. அப்போ இந்த கிருபையை புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நினைச்சாருனாக்க மறுபடியும் ஜனங்களுக்கு உணர்த்துறாரு. இதெல்லாம் கிருபையினால் தான் கிடைக்கிறது. நன்மைகள் எல்லாம் கிருபையினால் கிடைக்கிறது. வாயில திறந்து சொல்லுங்க, நன்மைகள் எல்லாம் கிருபையினால் கிடைக்கிறது. நீங்க இன்னைக்கு ஒரு சின்ன போது ஒரு கணக்கு எடுத்து பார்த்தால் இன்னைக்கு ஆசீர்வாதமா இருக்கிறவங்க புறா ஏதோ 100% பரிசுத்தவான்கள் போலையும், வியாதியில் கிடக்கிறவங்க புறா 100% பாவிகள் போலையும் நினைக்க கூடாது. நீங்க எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? நான் கேட்கிறேன், நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறவங்க 100% பரிசுத்தவான்களா?
ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி ஒரு பெரிய பிசினஸ்மேன் ஆயிட்டார், நல்ல பணக்காரன் ஆயிட்டாரு, கோடி கோடியா சம்பாதிக்கிறாரு. 100% கிரியையினால் பரிசுத்தம் அர்த்தமா? அவர்கிட்ட சின்ன பாவம் கூட கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? அதனால தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சான்னு சொல்ல முடியுமா? இல்லை, குறைகள் இருக்கதான் செய்கிறது. அதனால தான் யாக்கோபு சொல்றார், நாம் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். எத்தனை பேர் தவறுறீங்க? அநேக விஷயத்தில் வார்த்தையில் தவறுறோம். முதல்ல எங்கே தவறுறோன்னு கேட்டிங்கன்னா வார்த்தையில் தவறுறீங்க. பேச வேண்டியதை பேசாமல் பேசக்கூடாத பேசுகிறீங்க, அங்கேயே நீ தவறிட்டீங்க. உங்கள் வார்த்தையை பார்த்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள பாத்திரவானே கிடையாது. 38 வருஷமாக ஒரு மனுஷன் வியாதியை கடந்தான். ஆண்டவரோட பார்த்து கேட்டார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரே, நான் சுகமாக விரும்புகிறேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? அந்த வார்த்தையவே சொல்லலை. என்ன சொன்னா? இந்த குளத்தில் தேவதூதன் இறங்கி கலைக்கும் பொழுது என்னை கொண்டு போய் விடுறது யாருமே இல்லை. இப்போ அந்த ஆண்டவர் கேட்ட கேள்வி என்ன? அவன் சொன்ன பதில் என்ன? ஆண்டவரை சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஆமாம் ஆண்டவரை சுகமாக்குங்கன்னு சொல்லியிருக்கணும். குளத்தில் கொண்டு விடுறதுக்கு எனக்கு யாருமே உதவி செய்ய முன் வரல. பதிலை மாற்றி மாற்றி சொல்கிறான். ஆனால் கர்த்தர் வார்த்தையவே பார்க்கல. அவன் எழுந்து நடன்னு அவனை சுகமாக்கி அனுப்பினார். கையெத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உங்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கவனித்தால், உங்களுடைய செயல்களை எல்லாம் கவனித்தால், உங்கள் பழக்க வழக்கங்களை எல்லாம் கவனித்தால், ஒரு சின்ன ஆசீர்வாதத்தை கூட நீங்கள் பெற தகுதியற்றவர்களாய் தான் தெரிவீர்கள். அப்போ நிறைய இன்னைக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறோமே, நல்லா இருக்கிறோமே, நல்லா சாப்பிட்றோமே, கர்த்தர் இன்னை வரைக்கும் சுகத்தை கொடுத்துருக்கிறார், இன்ன வரைக்கும் பலனை கொடுத்துருக்கிறாரு. எதனால அப்படின்னா அவருடைய கிருபை நம்மை இம்மட்டும் தாங்கி நடத்தி வந்திருக்கிறது. கையெழுத்து கர்த்தர் நன்றி சொல்லலாமா? அந்த கிருபைக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துல வாக்குத்தத்தம் எதனால் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், வாக்குத்தத்தம் பாருங்க, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது. ஏன் அது கிருபையினால் உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா, இதை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் இது கிடைக்கும். இது ஆமென், விசுவாசிக்கிற எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ ஒரு மனுஷன் ரொம்ப வந்த உடனே சுகமாயிட்டாரு. ஒரு மனுஷன் ஒரு 5 மாசமா ஜெபம் பண்ணுற சுகமே ஆகலை. அவர் நல்லவர் என்பதனால கர்த்தர் சுகமாக்கிட்டாரா? அல்லது ஒரு கெட்டவர் என்பதனால் சுகமாக்க வச்சிருக்கிறாருன்னா கிடையாது. வந்தவர் விசுவாசித்தார், இவர்கிட்ட கொஞ்சம் விசுவாசம் குறைவாக இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்கள் எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னைக்கு வந்தவர் நல்ல விசுவாசமாக வந்தார். கர்த்தர் சுகம் தருவார், என்னை காப்பாற்றுவார், என்னை விடுவிப்பார்னு நம்பிக்கையாக வந்தார், ஜெபம் பண்ணார். அடுத்த நாளே சுகமாயிடுச்சு. 5 மாசமா ஒருத்தர் இருக்கிறாரு, விசுவாசம் வரமாட்டேங்குது. இங்கே வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்பிக்கை வெளில போகிறாரு. அங்கே போன உடனே அப்பா சொல்கிற வார்த்தை, அம்மா சொல்கிற வார்த்தை, ஊர் சொல்கிற வார்த்தை, உலகம் சொல்கிற வார்த்தையெல்லாம் கேட்டு அதை ரீதி வளர்த்துக்கிறாரு. இந்த பக்கம் விசுவாசம், அந்த பக்கம் அவிசுவாசம், இப்படியே ஒரு போராட்டமாக வாழ்க்கை ஓடிட்டு இருக்குது. சுகம் வரவே இல்லை. ரெண்டுக்கும் பரிசுத்தம் காரணம் இல்லை, ரெண்டுக்குமே விசுவாசம் தான் காரணம். பூமியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேகரை சுகமாக்கினார். எதன் அடிப்படையில் சுகமாக்கினார் என்று சொன்னால், கிருபையினால் அநேகரை சுகமாக்கினார். எல்லாரையும் பார்க்கும் பொழுது மனது உருகினார். அவங்களெல்லாம் அப்பாவிகளாக கர்த்தர் பார்த்தார். ஏன் அப்பாவியா பார்க்கிறார் அப்படின்னா, அவங்களெல்லாம் ஆட்டி படைக்கிறவன் வேற ஒருத்தவன். அரசாங்கமே மூளை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளோ மனிதர்களோ ஏதாவது ஒரு தவறு செய்துட்டா அது அவங்களுக்கு வந்து தண்டனை பெருசாக கிடையாது. நிதானமாக இருக்கிறவன் தப்பு செஞ்சாதான் பெரிய தண்டனை. மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் தவறு செய்தால் பெருசாக எடுத்துக்கொள்வதில்லை. காரணம் அது அவங்க காரணம் இல்லை, அவங்க மூளையில் இருக்க பிரச்சனை தான் காரணம். நீங்கள் அவங்கள போய் குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை, அவங்கள தண்டிச்சு பிரயோஜனம் இல்லை. உங்கள் வீட்டிலே ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் கிடக்கிறாரு. உடம்பு சரியில்லாமல் கிடந்தவர் படுக்கையிலே எல்லாமே செஞ்சிடறாரு. உடனே அவர் நீங்கள் கழி எடுத்து அடிப்பீங்களா? குச்சி எடுத்து அடிப்பீங்களா? எப்படி நீ பாத்ரூம் போகாமல் எப்படி இங்கேயே வந்துட்டு யூரின் போகலாம் அடிப்பீங்களா? இல்லை, உடம்பு சரியில்லை. நல்லா இருந்தால் போயிருப்பார்ல. ஆண்டவர் ஜனங்களை பார்க்கும்போதெல்லாம் என் மனது உருகினார்னா, அவங்கள ஆட்டு வித்தவன் வேற, ஆடுறவங்க தான் அவங்க எல்லாருமே. ஆட்டு வித்தவன் யாரு? பிசாசு.
இவங்களுக்குள்ள கெட்ட ஆசை, கெட்ட எண்ணங்கள், கெட்ட விருப்பங்கள் இதெல்லாம் அவன் உண்டாக்குறான், தூண்டி விடுகிறான். அவங்க என்ன செய்றாங்க? அந்த கெட்ட ஆசை, கெட்ட விருப்பம், கெட்ட எண்ணங்களுக்கு இடம் கொடுத்து அப்படியே செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. குடிகாரங்களை பூரா கேட்டு பாருங்க, நீங்களாம் ஆசைப்பட்டு குடிக்கிறீங்களா, அல்லது இப்படி குடிக்கூடாதுன்னு நினைச்சது உடனே கேட்டு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நினைக்கிறோம் குடிக்கக்கூடாதுன்னு, ஆனால் ஒவ்வொரு நாளும் முடியாமல் குடிக்கிறோன்றாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? குடிக்கக்கூடாது, இன்னைக்கு பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் அரிசி வாங்கி தரணும், பருப்பு வாங்கி தரணும் தான் நினைக்கிறாங்க. ஆனால் கால் ஆட்டோமேட்டிக்காக நடந்து எங்கே தான் போகுது? டாஸ்மாக் கடைக்கு தான் போகுது. நினப்பு ஒன்று, செயல் ஒன்றா இருக்குது. தேவனுடைய பிள்ளைகளே, அவங்களாம் ஜனங்களை பார்க்கும்பொழுது கர்த்தர் பார்க்குறாரு, இவங்கெல்லாம் அப்பாவிகள். அதனால தான் ஒரு மனுஷனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், 38 வருஷமாய் திமிர்வாதக்காரனாய் கடந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வருகிறார்கள். வந்து படுக்கையில் போட்டிருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார் தெரியுமா? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அவன் கேட்கவே இல்லை, என் பாவத்தை மன்னி அவன் கேட்கவே இல்லை. அவனுக்கு பிடிச்சிருக்கிறது திமிர்வாதம், வாதம், திமிர்வாதம். எதையும் கேட்டுலாம் பேசுறது கிடையாது, சிந்திச்சு பார்ப்பது கிடையாது, நிதானிப்பது கிடையாது, எது தவறு எது சரி என்று பார்ப்பது கிடையாது. பிடிச்சிருக்கிற வியாதி எப்படிப்பட்ட வியாதி? திமிர்வாத வியாதி. பாருங்க, அவனை கொண்டு வந்து படுக்க வச்சிருக்கிறாங்க. ஆண்டவர் அவனை பார்த்து சொல்றாரு, பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. பிறகு சொல்றாரு, நீ எழுந்து உன் படுக்க எடுத்து நட, அதிக கேடானது ஒன்றும் இனி உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே. அதை மட்டும் செஞ்சுக்க, பார்த்துக்க. அதிக கேடானது ஒன்று உனக்கு வராதபடி இனிமேல் என்ன செய்யாத? பாவம் செய்யாதே. ஏன்னா இன்னைக்கு உன் வாழ்க்கை கேடா இருக்குன்னா காரணம் என்னன்னாக்கா, நீ பாவம் செஞ்சது தான், பாவத்துக்கு இடம் கொடுத்தது தான் காரணம். இனிமேல் பாவம் செய்யாத, உனக்கு நான் ஆசீர்வாதத்தை கொடுக்குறேன். இப்போ எதுக்கு திரும்ப கொடுக்குறேன்? இப்போ நீ திருந்துட்டு என்பதனால அல்ல, உன் மேலே எனக்கு கிருபை வந்திருக்குது, உன்னை இரக்கத்தின் அடிப்படையில் சுகமாக்கி அனுப்புகிறேன். கையெத்திரி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவரத்தில் சுகம் பெற்றுக்கொண்ட அத்தனை பேருமே இரக்கத்தின் அடிப்படையில், கிருபையின் அடிப்படையில் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். யாருமே தகுதியின் அடிப்படையில் பெறலை. எல்லாரையும் பார்க்கும்பொழுது கர்த்தர் மனது உருகினார், மனம் இறங்கினார். ஐயோ பாவம், கஷ்டப்படுறாங்களே, அதுக்கு பேர் தான் கிருபை, அதுக்கு பேர் தான் இரக்கம். இவங்க இப்படி நடக்காமல் இருக்கிறாங்களே, இப்படி கூனியாக இருக்கிறாங்களே, 12 வருஷம் பெரும்பாடாக இருக்குதே, கண்ணு தெரியலையே, காது கேட்கலையே, இதெல்லாம் பார்க்கும்பொழுது மனது உருகினார். அவர்கள் எல்லாம் கர்த்தரை கிருபையின் அடிப்படையில் ஆசீர்வதித்தார், கிருபையினால் ஆசீர்வதித்தார். தகுதியை பார்த்து ஆசீர்வதிக்கல, ஜாதியையோ இனத்தையோ மதத்தையோ பார்த்து ஆசீர்வதிக்கல, கிருபையினால் ஆசீர்வதித்தார். ஆமென். எப்படியா எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, அது விசுவாசத்தினால் வருகிறது. இப்படி சொல்லுங்க, கிருபையினால் உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தினாலே வருகிறது. இப்போ நமக்கு 2 விஷயத்தை தெரிந்து கொள்ளணும். கிருபையினால சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. நீங்கள் விசுவாசித்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் அது நிஜமாய் மாறும். கைகளத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. கிருபையினால் சுதந்திரம் உண்டாயிருக்கிறது. ஆனால் விசுவாசிக்கிறவர்களுக்கு மட்டுமே அவைகளெல்லாம் பலிக்கிறது, அவைகளெல்லாம் வருகிறது. எத்தனை பேர் நீ கர்த்தரை நம்புறீங்க? பயப்படுற நாளில் எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? தேவையின் மத்தியில் எத்தனை பேர் கர்த்தரை நம்புறீங்க? நெருக்கடியின் மத்தியில் எப்படி எத்தனை பேர் கர்த்தரை நம்பிக்கிட்டு இருக்கிறீங்க? இப்போ ஒரு எடுத்துக்காட்டா ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பவுல் இங்கே குறிப்பிடுறாரு. இந்த ரோமர் புஸ்தகத்தை எழுதின யாருனாக்க பவுல் எழுதுறாரு. சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தினால் வருதுன்றாரு. சொல்லுங்க, கிருபையினால் உண்டாயிருக்கிறது, விசுவாசத்தினால வாழ்க்கைக்கு வருகிறது. சரி, இது யாருக்கு நடந்திருக்குது? யாருக்காவது ஒருத்தர் நடந்திருக்குதா? யாராவது ஒருத்தர் கிருபையினால விசுவாசத்தை கொண்டு வாக்குத்தத்தத்தை சுதந்திரிச்சிருக்காங்களா? யாருடைய வாழ்க்கையில் நடந்திருக்குதா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அதுக்கு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை இங்கே எக்ஸாம்பிளாக கொண்டு வராரு. யாருடைய வாழ்க்கை? ஆபிரகாமுடைய வாழ்க்கை. எல்லாம் சொல்லலாம், ஆபிரகாமுடைய வாழ்க்கை. என்ன எக்ஸாம்பிளாக கொண்டு வரார்? எப்படி கொண்டு வரார் அப்படின்னா, அவர் சொல்றாரு பாருங்க, எடுத்து படிக்கலாம். 17ஆம் வசனம் படிங்க. ரோமர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம்.
நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். இது வாக்குத்தத்தம் இருக்குது, வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு. எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிக்கிறீங்களா? அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். I have appointed you as the father of nations. உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் ஏற்படுத்தி விட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படி ஏற்படுத்தினான்னு விசுவாசிக்கிறீங்களா? இப்போ புதிய ஏற்பாட்டில் வரப்போகிறோம், புதிய ஏற்பாட்டுக்கு வரப்போகிறோம். இயேசு கிறிஸ்து அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாயிட்டீங்கன்னு வசனம் சொல்லுது. எல்லாம் சொல்ல, குணமாயிட்டேன். இயேசு கிறிஸ்து தழும்புகளால் குணமாயிட்டேன். என்னை ஐஸ்வர்யனாக மாற்றும்படி அவர் தரித்திரரானார். இப்போ நீங்கள் யாராக இருக்கிறீங்க? ஐஸ்வர்யனாக இருக்கிறீங்க. நீங்கள் பரிசுத்தம் நம்புறீங்களா? இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டவன் நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவின் ரத்தத்தில் கழுவப்பட்டிருக்கிறேன் நம்புறீங்களா? அது நிஜம் என்று சொன்னால் நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதும் நிஜமே. இயேசுவின் ரத்தத்தினால் நீ கழுவப்பட்டு புது சிருஷ்டியாக, புது உடன்படிக்கையின் பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக இருப்பது உண்மை என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து அவருடைய தரித்திரத்தினாலே உன்னை ஐஸ்வர்யனாக மாற்றினதும் உண்மை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுவும் இதுவும் ஒரே கோ இன்சிடென்ட் தான், ஒரே சமயத்தில் நடக்கிறது, சிலுவையில் தான் நடக்கிறது. இப்போ ஜனங்க என்ன செய்றாங்க? பாவம் மன்னிக்கப்பட்டதை ஏற்றுக்கொள்றாங்க. என்னை நீதிமானா மாத்திட்டாருன்னு ஏற்றுக்கொள்றாங்க. ஆனால் எதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க? என்னை ஐஸ்வர்யனா மாத்திட்டாருன்னு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. சுகமாக்கிட்டாருன்னு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். நான் குணமாயிட்டுன்னு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறாங்க. எதனால் மறுக்கிறாங்க? அறிவை வச்சு மறுக்கிறாங்க. உலக அறிவை வச்சு மறுக்கிறார்கள். எல்லாம் கவனிங்க. இங்கே ஒரு மனுஷனுக்கு கர்த்தர் வந்து என்ன சொல்லிட்டார்னா, உன்னை நான் ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லவில்லை, ஏற்படுத்தினேன் என்று சொன்னார். எல்லாம் சொல்லுங்க, ஏற்படுத்துவேன் சொல்லல, ஏற்படுத்தினேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வசனத்தை நீங்க டென்ஸ் பாருங்க, இதனுடைய காலத்தை பாருங்க. இந்த வசனம் எப்படி சொல்லுது? 17 வசனம் படிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன். சரி, இப்ப குழந்தை இருக்குதா ஆபிரகாமுக்கு? இப்ப குழந்தை இருக்குதா? ஏற்படுத்தினேன் என்று சொன்னாரே, குழந்தை இருக்குதா? குழந்தை இல்லை. குழந்தை இல்லை என்று சொன்னாலும் அவர் ஏற்கனவே அவனை தகப்பனாக ஏற்படுத்தி விட்டார். கையெழுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஹல்லேலூயா. உன் கையில காசு இல்லைனா கூட உன்னை ஐஸ்வர்யனாக சிலுவையிலே மாற்றி விட்டார். உன் சரீரத்தில் சில பலவீனம் இருந்தாலும் கூட இயேசு கிறிஸ்து சுகமாக்கி விட்டார். நீ நம்ப வேண்டியது இன்னைக்கு காண்கிறது அல்ல, அன்றைக்கு செய்து முடிக்கப்பட்டதை. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு நீ பார்க்கறத நம்புறதுக்கு நீ வரல, பார்க்கறத எல்லாரும் நம்புறாங்களே, அது எதுக்கு ஒரு நம்பிக்கை? பார்க்கறத எதுக்கு நம்பணும்? ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டியது என்ன? பார்க்க முடியாத ஒன்றை கர்த்தர் சொல்லிட்டார் பாருங்க, அதை தான் நம்பணும். அதுக்கு நம்பிக்கை தேவை. பார்க்க முடியாத ஒன்று. ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கூட இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன்? ஜாதிகளுக்கு தகப்பனாக நான் ஏற்படுத்தி விட்டேன். இப்போ நல்லா கவனிங்க, வாக்குத்தத்தம் வந்தாச்சு, கர்த்தர் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு, தகப்பனாக ஏற்படுத்திட்டாரு. எப்படி இது வாழ்க்கையில் நிஜமாகிறது? வாக்குத்தத்தம் ஆபிரகாம் நல்லவனா இருப்பதனால நீதிமான் என்று அறிந்து அவனுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கல, பரிசுத்தவான் என்று அறிந்து இந்த வாக்குத்தத்தம் கொடுக்கல. கிருபையினால வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு உண்டாயிருக்கிறது. நீங்க ஆபிரகாமுடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து படிச்சு பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல தான் ஆபிரகாம் என்றால் யார் என்றே வருகிறது. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமை பத்தி பெரிய வரலாறு ஒண்ணுமே கிடையாது. 12வது அதிகாரத்துல தான் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? 1வது வசனம் எப்படி அழைக்கிறாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தும் காரணம் தெரியுமா? நீ நல்லவன், இந்த ஊர்ல நீ தான் பரிசுத்தவான் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? எத்தனை பேருக்கு விளங்குது நான் சொல்ற விஷயம்? எந்த தகுதியும் பார்க்கல. கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அதான் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. கையை தட்டி சொல்லலாமா? வாக்குத்தத்தங்கள் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. எந்த தகுதியின் அடிப்படையில் ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். இதன் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். ஆமென். உன்னை ஜாதிகளாக ஜாதிக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்பதும் எதன் அடிப்படையில்? கிருபையின் அடிப்படையில். கிருபையினால வாக்குத்தத்தங்கள் உண்டாயிருக்கிறது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவனை தகுதி பார்த்து அழைக்கவில்லை. அவனுடைய தகுதி அவனுக்கு தகுதி ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அவனுக்கு குழந்தல்ல. அதுதான் வாழ்க்கை வெறுமையா இருக்கு. சரி, விசுவாசமாச்சு இருந்துச்சு ஆபிரகாமுக்கு அழைக்கும் பொழுது. ஆபிரகாம் அழைக்கும் பொழுது நம்பிக்கையும் கிடையாது. கொஞ்சம் அரசியல் பரசலான நம்பிக்கை இருந்துச்சு. பாதி நம்பிக்கை பாதி அவநம்பிக்கை இருந்துச்சு. அதனால தான் அவன் புறப்பட்டு வரும்பொழுதே பாதி கீழ்ப்படிஞ்ச மாதிரி பாதி கீழ்ப்படியாத மாதிரி இருந்துச்சு அவன் வாழ்க்கை. பிறகு காலங்கள் போக போக தான் ஒரு முழுமையான கீழ்ப்படிதலுக்குள்ள ஆபிரகாம் வந்தான். அதுக்கப்புறம் தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். என்ன பாதி கீழ்ப்படிதல் இல்லை அப்படின்னா, ஆண்டவர் சொன்னார், எதெல்லாம் விட்டுட்டு வரணும்? படிங்க, எதெல்லாம் விட்டு வரணும் சொல்லுங்க. உன் இனத்தை முதல்ல விட்டுட்டு வரணும். எதை விட்டுட்டு வரணும்? ஆனால் ஆபிரகாம் இனத்தை கூட்டிகிட்டே வந்துட்டான். யாரு? லோத்து அண்ணன் மகனை கூட்டிகிட்டே வந்துட்டான். ஏன் கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு பல காரணம் இருக்குது. அதில் ஒரு காரணம், ஒருவேளை எனக்கு வயசாகிடுச்சுன்னா என் சொத்தெல்லாம் என் அண்ணன் மகன் பார்த்துக்கிட்டோம். ஒருவேளை எனக்கு குழந்தை இல்லாமல் போயிடுச்சுன்னா எனக்கு அப்புறம் என் அண்ணன் மகனே எனக்கு வாரிசாக இருக்கட்டும். இப்படி பல சிந்தனைகள் இருந்திருக்கு. ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ இதெல்லாம் விட்டுட்டு வா அப்படின்னாரு. ஒரு முழுமையான ஒரு கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குள்ளே இருந்துச்சா? இல்லை. இன்னைக்கு உங்களுக்குள்ள கூட 1000 குறைகள் இருக்கதான் செய்கிறது. ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். கையெழுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. வாக்குத்தத்தங்கள் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் கிருபையினால் உண்டாயிருக்கிறது. இப்போ இந்த வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் ஒன்றை கூட பெற்றுக்கொள்ளல. ஜாதிகளுக்கு தகப்பனை ஏற்படுத்தணும்னு சொன்னாரு. இன்னும் ஒரு குழந்தைக்கு வழி இல்லை. இன்னைய நிலைமைக்கு ஜீரோவில் இருக்கிறான். ஆனால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் கோடிகளை தொட போகுது. கோடிகளை பற்றி கர்த்தர் பேசியிருக்கிறாரு. ஆனால் இன்னைய நிலைமை ஜீரோ. இப்போ இந்த ஜீரோவை கோடியாக மாற்றுவதற்கு ஆபிரகாம் செய்த காரியத்தை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டும். என்ன செய்த ஆபிரகாம் அப்படின்னா, பாருங்க, உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினான் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற. எல்லாம் கவனிங்க. கடவுள் எப்படி பார்க்குறான் பாரு. கடவுளை பார்க்குற அந்த பார்வை எப்படி பார்க்குறான்? முதல்ல விசுவாசம் வரணும்னா முதல்ல கடவுளை பார்க்குற பார்வையை முதல்ல மாற்றணும். நாம எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கடவுளை பார்க்கும்போதே நீங்கள் நிறைய பேர் நினைச்சுறாங்க இயேசுவை எப்படி பார்க்குறாங்கன்னா பரிதாபமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆபிரகாம் எப்படி பார்க்குறான் பாருங்க. எப்படி பார்க்குறான் பாருங்க. மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் எப்படி பார்க்குறான் சொல்லுங்க. மரித்தோரை. கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்களாம் சரீரத்தில் பலவீனம் இருக்கும்பொழுது இதையே சுகமாக்குவா நம்ப மாட்டேன்றீங்க. ஆனால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? மரித்தோரையே உயிர்ப்பிக்கிறவர். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லலாமே. ஹல்லேலூயா. மரித்தோரையே உயிர்ப்பிக்கிறவர். சுகமாக தான் இருக்கிற, உயிரோடு தான் இருக்கிற, கொஞ்சம் பலவீனம் இருக்குது, இது அவரால் சுகமாக்க முடியும் நம்புறியா முடியாத நம்புறியா? இப்போ ஆபிரகாமுடைய ஃபெய்த் என்ன தெரியுமா? வியாதியை சுகமாக்குவாருங்கிறதுலாம் இல்லை, நேராக ஸ்ட்ரைட்டாக மரணத்துக்கு போயிட்டான். மரிச்சிருந்தா கூட உயிரோடு கூட எழுப்புவாருங்க என் ஆண்டவர். ரெண்டாவது, கடவுளை குறித்த பார்வை அவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். சொல்லுங்க, இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைக்கிறவர். அவர் அப்படி அழைச்சார்னா அங்கே உண்டாயிடும். கடவுளுடைய சுபாவம் என்ன தெரியுமா? இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைப்பாரு. அழைச்சார்னா அப்படி உண்டாயிடும். எப்படி?
பூமின்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் பூமி உண்டாக கடவுது. நட்சத்திரம் ஒன்று இல்லவே இல்லை, நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது. மரஞ்செடி கொடின்னு ஒன்று பூமியிலே கிடையாது, மரஞ்செடி கொடிகள் உண்டாக கடவுது. ஊரும் பிராணிகள் உண்டாக கடவுது. இல்லவே இல்லை, ஆனால் சொல்லி அழைக்கிறாரு, அது அங்கே உண்டாகிறது. இப்போ இவர் கடவுளை பார்க்குற தோரணை பாருங்க. இன்னைக்கு என் வாழ்க்கையில் கூட சில விஷயம் இல்லை தான், ஆனால் அவர் சொன்னால் அது உண்டாகும்னு நான் நம்புகிறேன். இதுதான் ஆபிரகாமுடைய விசுவாசம். என் வாழ்க்கையில் கூட சில விஷயங்கள் இல்லை, ஆனால் என் நம்பிக்கை என்ன தெரியுமா? அவர் சொன்னால் உண்டாகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் சொன்ன என் வாழ்க்கையில் உண்டாகும், கர்த்தர் சொன்ன எனக்கு கிடைக்கும், கர்த்தர் சொன்ன என் வாழ்க்கை மாறும், அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். விசுவாசிக்கிறீங்களா? இன்னைக்கு இருக்க கடன் பிரச்சனை மாறு. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க கடனாளி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யவான் என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். நீங்க உங்களை கடனாளி நினைச்சிட்டு இருக்கிறீங்க, இயேசு கிறிஸ்து உங்களை ஐஸ்வர்யவான் என்று அழைக்கிறார். நீங்க சொல்றத நீங்க நம்ப போறீங்களா? கர்த்தர் சொல்றதை நீங்க நம்ப போறீங்களா? அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் பார்த்து நம்ம படிக்கிறோம். ஆபிரகாம் கடவுளை குறித்த அவனுடைய பார்வை என்ன, கடவுளை குறித்த அவனுடைய கருத்து என்னன்னு கேட்டால், கடவுள் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். சரி, இது எங்கே பார்த்தாவன்? எங்கேயாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சா? செத்து போன பணத்தை உயிரோடு எழுப்பினதை பார்த்தானவன்? இல்லை. ஆனால் நீங்களும் நானும் படித்தாவது இருக்கும், இயேசு கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். கல்லறையில் வைக்கப்பட்ட 4 நாள் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாளானக்கு பிறகும் லாசருவை எழுந்து வா என்று சொன்ன பொழுது செத்த பிணம் உயிரோடு எழுந்து வந்தது என்று சொல்லி பைபிளில் படிக்கிறோம். நாயின் என்ற ஊரில் அங்கே ஏழை விதவை தாயினுடைய ஒரே மகன் இறந்து அவனை பாடையை தூக்கி கொண்டு போகும்பொழுது பாடையை தொட்டார்கள், கீழே வைத்தார்கள், வாலிபனை எழுந்து என்று சொன்ன பொழுது அந்த வாலிபன் உயிரோடு எழுந்தான் என்று வேதத்தில் படிக்கிறோம். ஜெபாலய தலைவனுடைய மகள் மரித்து போன பொழுது இயேசு கிறிஸ்து போயிட்டு அவள் சாகவில்லை, தூங்கி கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி தூங்குகிற பிள்ளை எழுப்புவது போல எழுந்திரு என்று சொன்னார். அவள் எழுந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். நாமளாவது பார்க்கலனா கூட வசனத்தில் அவர் செய்ததை படித்து அதை கற்பனைகளை நான் பார்க்குறோம். கண்களால் பார்க்கலனா கூட ஆவியின் கண்களால் பார்க்குறோம். ஆனால் ஆபிரகாம் எங்கேயாவது பார்த்ததுக்கான வரலாறு இருக்குதா? ஆபிரகாமுடைய நாட்களில் கர்த்தர் யாரையாவது உயிர்ப்பித்தார்னு பார்க்க முடியுதா? கர்த்தர் அவனுக்குள்ளே அவர் ஒரு அறிவை உண்டாக்குறார், ஒரு உணர்வை உண்டாக்குறார், எண்ணத்தை உண்டாக்குறாரு. நிச்சயமாக கடவுள் ஒருத்தர் இருந்தா இந்த மரணத்தை ஜெயிக்க வைக்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். நிச்சயமாக இந்த தேவன் மரணத்தை ஜெயிக்க வைக்கக்கூடியவராக தான் இருக்க முடியும் என்று விசுவாசித்தான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? கடவுள் என்று ஒருத்தர் இருந்தால் எல்லாரும் மரிப்பது போல் மரித்தால் அவர் கடவுளாக இருக்க வாய்ப்பே கிடையாது. அல்லது மரணம் இறுதியானது என்று, விதி இறுதியானது என்று, ஜாதகம் இறுதியானது என்று அதை கடவுளையே மாற்ற முடியாது சொன்னால் அவர் கடவுளே கிடையாது. கடவுள்னு யாரா இருக்கணும் தெரியுமா? முடிந்து போன பிறகும் அதற்கு உயிரளிக்கிறவர் தான் கடவுளாக இருக்க முடியும். ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய பார்வை மாறுகிறது. கடவுளை இப்படி பார்க்குறான்னா, என் ஆண்டவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், இல்லாவிட்டால் கூட இருக்கிறது போல் அழைக்கிறவர், அவர் அழைத்தால் அது அப்படியே உண்டாகும் என்று பார்க்கிறான். இந்த வசனத்தை மறுபடியும் படிக்கிற பாருங்க. 17 வசனம், ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவையில் இருக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக, எல்லாம் சொல்லுங்க, யாருக்கு முன்பாக? தேவனுக்கு முன்பாக. படிங்க, எல்லாம் சொல்லுங்களேன். நம் எல்லாருக்கும் தகப்பனானான். எல்லாம் கவனிங்க. தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானான். எல்லாம் கவனிங்க. என்ன சொல்ல வர தெரியுமா? நீங்களாம் இன்னும் பிறக்கல, 2024 வருஷத்துக்கு அப்புறம் பிறந்திருக்கிறீங்க. ஆபிரகாம் வாழ்ந்தது கிட்டத்தட்ட 1550 பிசின்னு வச்சுக்கோங்க. கிபி 1650 பிசி. அதாவது ஜீரோவிலிருந்து 1 2 3 4 5 வந்து 2024 ஆண்டு. இந்த ஜீரோவுக்கு அப்புறம் 1 2 3 4 போயிட்டு 1600 ஆண்டு உலகம் உண்டானதுலேருந்து. இந்த 1600 சொன்னாக்க ஒரு 50 வருஷத்தை நம்ம முற்றுவோம்.
50 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 1000 வருஷம் வச்சுங்களேன், ஏதோ ஒரு வருஷம் ஆபிரகாம் உண்டாகிறாரு. 1500 பிசியை வச்சுக்கிங்க, அல்லது 1400 பிசியை வச்சுக்கிங்க, ஆபிரகாம் உண்டாகிறாரு. ஆபிரகாம் இதுக்கப்புறம் ஒரு 1500, இந்தாண்ட வந்துட்டு ஒரு 2020 2000 வச்சுக்கிங்க, 2000 3500 வருஷத்துக்கு முன்னாடியே உன்னுடைய தகப்பனாக ஆபிரகாம் மாறிவிட்டார். கைகளை கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. நீ பிறக்கவே இல்லை, ஆனா உனக்கும் அவன் தான் தகப்பனாக இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற விஷயம்? அதனால தான் அந்த பவுல் வந்து விளக்கும் பொழுது ஆபிரகாம் ஜாதிகளுக்கு தகப்பனான்னு சொல்லாம இந்த பைபிள் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எப்படி கற்றுக் கொடுக்குதுன்னா, அது கீழே படிக்கிறோம் பாருங்க, 18வது வசனம் படிங்க. 18வது வசனம் படிங்க. உன் சந்ததி எவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும், எல்லாம் சொல்லுங்களேன், நம்பிக்கையோடு விசுவாசித்தான். எதிரான சூழ்நிலையில நம்புவது எப்படி? இதுதான் பிரசங்கத்தோட தலைப்பை நான் சொன்னேன். தாவீதுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு. என்ன அனுபவம்? மனுஷனை விழுங்க பார்க்கிறான், நாள்தோறும் என்னோடு போர் செய்து என்னை நெருக்க நினைக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றாரு தாவீது, ஆனாலும் கர்த்தாவே நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். இப்போ எதிரான சூழ்நிலையாக தான் இருக்குது, ஆனால் கர்த்தரை நம்பினார் தாவீது. எதிரான சூழ்நிலை மத்தியில் எப்படி கர்த்தரை நம்புவது? இப்போ ஆபிரகாமுடைய சூழ்நிலையை பார்க்கிறோம். ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏது கிடையாது, நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை. ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. இப்போ நீங்களாம் சொல்லுங்களேன், நான் பணக்காரனாக மாறுவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை, கடன் அடைப்பதற்கான ஏதுவான சூழ்நிலை இல்லை, பிள்ளை பெறுவதற்கான ஏதுவான சூழ்நிலை இல்லை, வீடு கட்டுவதற்கு ஏதுவான சூழ்நிலை இல்லை. நீங்கள் 1000 காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கலாம், ஆனால் நம்புங்கள். எத்தனை பேருக்கு சொல்கிறது நான் சொல்கிறது புரியுது? நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையில் தான் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் சொல்கிறேன், இந்த நேரத்தில் தான் நீங்கள் உங்கள் எண்ணத்தை கவனித்து, எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ணி கர்த்தரை நம்ப ஆரம்பிக்கணும். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போதெல்லாம் கர்த்தரை நம்புறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. கொஞ்சம் பலன் இருக்குது, அப்பொழுது நான் கர்த்தரை என்னை ஆசீர்வதிச்சுடுவார், நான் பணக்காரன் ஆகிடுவேன்னு சொல்கிறதுலாம் பெரிய விஷயம் கிடையாது. நான் பலவீனமாக இருக்கிறேன், வருமானத்துக்கு எந்த வழியும் இல்லை, எல்லா பிஸ்னஸும் முடங்கிடுச்சு, ஆனால் நம்புகிறேன், நான் கர்த்தர் என்னை பணக்காரனாய் மாற்றுவார் என்று நம்புகிறேன். நீயோ கடன் வாங்க மாட்டாய், கடன் கொடுப்பாய் என்ற வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறும் என்று நம்புகிறேன். எப்பொழுது நம்பணும்? கடன் வாங்கிட்டு உட்காந்துருக்கீங்க பாருங்க, அடைக்க வழி இல்லாமல், அப்போ நம்பணும். ஏதுவில்லாத சூழ்நிலையில் நம்பணும், சாதகமற்ற சூழ்நிலையில் நம்பணும். டாக்டரே சொல்லிட்டாரு, வியாதி வந்துருச்சு, நீ உனக்கு மரணம் தான் இறுதியானது, நீ பிழைக்க வாய்ப்பில்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு, அப்ப நம்பணும். வசனம் சொல்லுது, நீடித்த நாட்களால் அவர் என்னை திருப்தியாக்குவார் என்று வசனம் சொல்கிறது. நான் முதிர் வயதிலும் கனித்தந்து பசுமையும் புஷ்டியுமாயிருப்பேன் என்று வசனம் சொல்கிறது. அப்படின்னு அப்ப நம்பணும். எப்பொழுது டாக்டர் வந்துட்டு உனக்கு முடிஞ்சு போய் சொல்றான் பாருங்க, அப்ப நம்பணும். அநேகர் எப்போ நம்புறாங்கன்னா, கொஞ்சம் பலன் இருக்கும்போது நம்புறாங்க, கொஞ்சம் பணம் இருக்கும்போது நம்புறாங்க, கொஞ்சம் வசதி இருக்கும்போது நம்புறாங்க, கொஞ்சம் வேலை வாய்ப்பு இருக்கும்போது நம்புறாங்க, கொஞ்சம் பிஸ்னஸ் ஓடும்போது நம்புறாங்க. பிஸ்னஸே ஓடாத போது நம்பணும், கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? அழைத்தவர் எப்படி நடத்துவார்? இது என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன். லாக்டவுன் ஒன்று வந்துச்சு பாருங்க, 2020 எப்போ வந்து 21 அப்படி 2021 20லேருந்து ஆரம்பிச்சிச்சு இல்லையா? லாக்டவுன் ஒன்று வந்துச்சு. எல்லாரும் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே உட்காந்து கிடந்தோம். வீட்டை விட்டு வெளில போல, தெரு விட்டு வெளில போல, ஊரை விட்டு வெளில போல, எங்கே போனாலும் என்ன செஞ்சுட்டாங்க? பேரிகார்டை வச்சு தடுத்துட்டாங்க, கட்டையை கட்டி தடுத்துட்டாங்க. விருதாச்சலத்தெல்லாம் போனீங்கன்னாக்க எந்த ரோட்டில் போடும் தெரியாது, எல்லா ரோட்லையும் என்ன செய்ய கட்டை கட்டி வச்சுட்டாங்க. பைக்கில் போக முடியாது, ஆங்காங்கே போலீஸ் நிற்பாங்க, எங்கே போகிறீங்க கேட்பாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை உலகம் சந்தித்ததே கிடையாது. இந்த லாக்டவுனில் தான் அநேகர், நான் கேட்டேன்,
அநேகர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த லாக்டவுனால என் கடன் 3 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக மாறி போனது. நான் வீட்டில் உட்காந்துருக்கலாம், நான் தூங்கி கொண்டிருக்கலாம், நான் வாங்கின கடன் தூங்கி கொண்டிருக்கல, வட்டி ஏறிக்கொண்டே போனது. அநேகர் சொன்னாங்க, அந்த 3 வருஷத்தில் ஒரு பெரிய கடனாளியாக மாறிட்டேன். வெறும் 5000 ரூபா தான் மாதம் கட்டுற போல வந்துச்சு. இந்த 3 வருஷம் முடியும் போது 50,000 1 லட்சம் கட்டுற மாதிரி என் சூழ்நிலை மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் ஊழியம் செய்கிறேன், சபையை நடத்த முடியல, மக்களே வரல சர்ச்சைக்கு, சர்ச்சை மூடி வச்சுருந்தோம். என் வாழ்க்கையில் மட்டும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டே இருந்தார். அல்லேலூயா. அநேகர் கடனாளியாக மாறும்பொழுது என்னை மட்டும் ஆசீர்வதித்து வச்சுருந்தேன். அந்த நாட்களில் நான் பார்த்தேன். அந்த நாட்களில் தான் எங்கள் வீட்டில் இல்லாத பொருளெல்லாம் கர்த்தர் கொடுத்தார். ரொம்ப நாட்களாக ஜெபம் பண்ணிட்டு வரலையே இல்லையே நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம். அந்த லாக்டவுன் நாட்களில் மக்களே வராத நாட்களில் தான் கர்த்தர் கொடுத்தார். அப்போ தான் ஒரு விஷயத்தை புரிந்து கொண்டேன், நான் வாழ்வது ஜனங்களால் கிடையாது, கர்த்தரால். சூழ்நிலை சாதகமாக இருக்கும்போது நம்புவதல்ல, சூழ்நிலை எதிராக இருக்கும்பொழுது கர்த்தரை நம்புவது. அது சாதாரண விஷயம் அல்ல. இன்னைக்கு நீங்கள் அப்படி உங்கள் இருதயத்தை பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும், இருதயத்தை பண்படுத்த வேண்டும். இல்லைன்னா வராது, விசுவாசம் வராது. ஊரே நஷ்டமடைஞ்சா நானும் நஷ்டமடை நம்பினா உனக்கு கதை நடக்கும். ஊரே நஷ்டமடையும் போது சொல்லு, என் வாழ்க்கை மாறும், நான் செழிப்பாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன், ஆசீர்வாதமாக இருப்பேன். நான் கடன் வாங்க மாட்டேன், கடன் கொடுப்பேன். வியாதியே வந்தாலும் சுகமாயிடுவேன். கொரோனாவில் எத்தனை பேர் இறந்தாங்க, கர்த்தர் என்னை காப்பாற்றுவார் நான் நம்புகிறேன். இந்த கொரோனாவை விட மோசமான வியாதி எதிர்காலத்தில் வந்தாலும் கூட என்னை அழிக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். நம்புறீங்களா இல்லையா? கையை உயர்த்தியே சொல்லலாமே, ஆமென், நம்புகிறேன். ஹல்லேலூயா. அப்போ சாதகமற்ற சூழ்நிலையில் நம்புவது, அதுதான் தாவீது செஞ்சார். எல்லாம் என்ன நெருக்க பார்க்குறான், என்னை வந்துட்டு ஒடுக்க பார்க்குறாங்க. ஒடுக்க பார்க்குறான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதத்தை, பிஸ்னஸை, வியாபாரத்தை, தொழிலை அழிக்க நினைப்பது, லாபத்தை தடுக்க நினைப்பது, அதுக்கு பேர் தான் ஒடுக்க பார்க்கறது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிற விஷயம்? இன்றைக்கி நம்முடைய பிஸ்னஸ் வளர்ந்து போகுது பாருங்களேன். 5000, 10,000, 20,000, 30, 1 லட்சம், 2 லட்சம், 1 கோடி, 2 கோடி லாபத்தை பார்க்கும்பொழுது சுற்றி இருக்கிற நபர்கள் எப்படா அந்த லாபத்தை கெடுக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி எப்படியாவது உங்களுடைய லாபத்தை, உங்கள் வளர்ச்சியை தடுப்பதற்கு உங்களோடு போர் செய்து உங்கள் மனதளவிலே உங்களை கோழைகளாய் மாற்ற நினைக்கிறார்கள். மனதளவிலே ஒடுங்கி போக நினைக்கிறார்கள். நீங்கள் மனதளவிலே சோர்ந்து போக வைக்க வேண்டும், உங்களை சோர்ந்து போக வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட எதிரான சூழ்நிலையில் சொல்றார் தாவீது, நான் கர்த்தரை நம்புவேன். சூழ்நிலையை பார்த்த பயமாக தான் இருக்குது. எவன் எதிரி எவன் நண்பனே தெரியல, ஆனால் நான் கர்த்தரை நம்புகிறேன். இப்போ ஆபிரகாமுடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்கு பாருங்க. அவர் சொல்கிறாரு, ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்ப முடியல, ஏன்னா ஒரு குழந்தைக்கு வழி இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உன்னை ஜாதிகளுக்கே தகப்பனாக ஏற்படுத்தினேன்றாரு. என்னால் நம்ப முடியல. ஏன் நம்ப முடியல? ஏன் நம்ப முடியலன்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் அவன் சந்ததியாக இருக்கும். இது அவனுக்கு இப்போ தான் தெரிஞ்சிருக்கும். ஆனால் கர்த்தர் அன்னைக்கு முடிவு பண்ணிட்டார், மில்டன் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆமென். இங்கே இருக்கிற தேவ பிள்ளைகள்லாம் ஆபிரகாமுடைய சந்ததி. உங்களை கர்த்தருடைய கண்கள் கண்டது, ஆபிரகாமுடைய கண்கள் பார்க்கல, ஆனால் கர்த்தருடைய கண்கள் கண்டது. வாக்குதத்தம் பெற்ற ஆபிரகாம் பூமி விட்டு போயிட்டாரு. வாக்குதத்தம் கொடுத்த கர்த்தர் பூமியில் உட்கார்ந்துக்கிட்டு இன்னைக்கும் அவனுக்கு சொன்ன வாக்குதத்தத்தை நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார். நீங்க பலவீனமான நபர்கள் தான். உங்களுக்கு வாக்குதத்தம் கொடுத்தவர் பலமானவர். ஆமென் சொல்லலாமா? வல்லமை உள்ளவர், எதையும் செய்யக்கூடியவர். நம்புறீங்களா? நீங்க பலவீனமான நபர் தான். உங்க பலவீனத்தை வச்சுக்கிட்டு எடை போடாதீங்க. உங்க பலவீனத்தை வச்சுக்கிட்டு நடக்காதுன்னு சொல்லாதீங்க. உங்க வருமானத்தை வச்சுக்கிட்டு நடக்காதுன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்காரு பாருங்க, அவர் வல்லமை உள்ளவர். பலவீனமான வாழ்க்கையிலையும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். பலவீனமான உன் கிட்னியை சுகமாக்குவார், பலவீனமான உன் இருதயத்தை சுகமாக்குவார், பலவீனமான உன் கை கால்களை கர்த்தர் சுகமாக்குவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஆமென் சொல்லலாமா? அப்போ ஆபிரகாம் செய்த ஒரு முதல் காரியம் என்னன்னா, முதல்ல அவனுடைய பார்வையை மாற்றினான்.
கடவுளை பார்த்த விதத்தை மாற்றினான். எப்படி மாற்றினான்? அவன் நாட்களில் ஆண்டவர் ஒருவனையும் உயிரோடு கூட எழுப்பலனா கூட அவர் கடவுள் எப்படிப்பட்டவர்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று நம்பினான். இரண்டாவதாக இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைத்து உண்டாக்குகிறவர் என்று நம்பினான். கடவுளை பற்றிய தன்னுடைய பார்வையை மாற்றி கொண்டான். எத்தனை பேர் கர்த்தரை வல்லமையுள்ள தேவனா பார்க்குறீங்க? நீங்கள் வல்லமையுள்ள தேவனா பார்த்தால் வல்லமையான காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். ஆமேன். அற்புதமான தேவனாய் பார்த்தால் அற்புதமான காரியம் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அவர் அதிசயமானவராய் பார்த்தால் அதிசயமான காரியங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே இருக்கும். அவரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ உங்கள் வாழ்க்கை அப்படி மாறிடும். சிம்பிளாக சொல்லணும்னா அவரை நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படி உங்கள் வாழ்க்கை மாறிடும். ஆமென். எல்லாரும் இவர் மரியாளின் குமாரன் அல்லவா, யோசேப்பின் மகன் அல்லவா, இவனுடைய சகோதரிகள் நம்மோடு கூட இருக்கிறார்கள் அல்லவா, இப்படி பேசிக் கொண்டிருக்கும் பொழுது 2 குருடர் மாத்திரம் யோசேப்பின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லாமல் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் என்று சொன்னால் கர்த்தரை பார்த்த விதம் மாறுகிறது. இவர்களெல்லாம் மனுஷிகமாய் பார்க்கிறாங்க, அவன் தெய்வீகமாய் பார்க்கிறான். கண்டிப்பாக நிச்சயமாக இவர் ராஜாவாக தான் இருக்க முடியும், இவர் ராஜகுமாரனாக தான் இருக்க முடியும், இவர் தாவீதின் குமாரனாக தான் இருக்க முடியும், இவர் மேசியாவாக தான் இருக்க முடியும். மேசியா வந்து உலகத்தை ரட்சிப்பார் என்று சொன்னால் என்னையும் கூட இந்த குருட்டு தன்மையிலிருந்து இவரால் மீட்டெடுக்க முடியும் என்று நம்பினான். எனவே தான் அவர் கூப்பிடும் பொழுது தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்னான். கடவுளை குறித்த பார்வையை அவன் மாத்திட்டாங்க. ராஜாவா பார்த்தான் இயேசுவை. ஆண்டவர் அவனுக்கு ராஜாவா பதிலளித்தாரு. உனக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அப்படின்னாரு. வாட் யூ வாண்ட். பிச்சைக்காரனை போல பதில் சொல்லல ஆண்டவர். ஏன்பா என்கிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லை அப்படி சொல்லல. எப்படி சொல்லல? பேதுரு யோவான் எப்படி சொன்னாங்க? எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை. இயேசு கிறிஸ்து அங்கே போய் எப்படி சொன்னாரா? பர்திமே குருடன்ட்ட சொன்னாரா? எங்ககிட்ட வெள்ளியும் இல்லை பொண்ணும் இல்லைன்னு சொன்னாரா? உனக்கு என்ன வேணும்னு கேளு, வெள்ளியும் பொண்ணு வேண்டுமானாலும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. யோவான்ட்டையும் பேதுருட்டையும் வேணா வெள்ளியும் பொண்ணு இல்லாமல் இருக்கலாம். இப்போ கேட்குற ஆண்டவர் சொல்கிறாரு, உங்ககிட்ட உனக்கு என்ன வேணுமோ கேளு. ஏன்னா எல்லாவற்றையும் கொடுக்க வல்லமை உள்ளவர். விசுவாசிக்கிறோம். ஆமேன் சொல்லலாமா? வெள்ளியும் பொண்ணையும் கூட கொடுக்க வல்லமை உள்ளவர். ஆமேன். வெள்ளியும் பொண்ணையும் கூட கொடுக்க வல்லமை உள்ளவர். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள ஒருத்தர் தான் இப்படி ஒரு கேள்வியை கேட்க முடியும். உனக்கு என்ன வேண்டும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறேன். எல்லாம் வல்ல ஒருத்தர் தான் இந்த கேள்வி கேட்க முடியும். எல்லாரும் கேட்க முடியாது. ஒருவேளை பர்திமே குருடன் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னு வச்சுக்கிங்க, ஆண்டவரே இங்கே இருக்க எல்லாரோட நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், கர்த்தர் முடியாதுன்னு போயிருப்பார் நினைக்கிறீங்களா? அந்த அளவுக்கு நீ விசுவாசிக்கிறியாப்பா? உனக்கு அப்படியாக கடவுள் போயிட்டு வந்துருப்பாரு. விசுவாசிக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் சொல்லுது புரியுது அவங்களுக்கு? எல்லாவற்றையும் செய்ய முடிந்த ஒருத்தரால தான் இப்படி ஒரு கேள்வி கேட்க முடியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்? பர்திபை குருடனை பார்த்து கர்த்தரா தான் கேட்டுறோம், நான் உனக்கு என்ன செய்யணும்னு இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம நம்பணும் பாருங்க, கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லைன்னு நம்பணும். அவர் சொன்ன நடக்கும்னு நம்பணும். இல்லாத காரியம் கூட என் வாழ்க்கையில் உண்டாகும் என்று நம்பணும். இல்லாத சுகம் என் சரீரத்தில் உண்டாகும் என்று நம்பணும். இல்லாத பொருளாதாரம் என் வாழ்க்கையில் உண்டாகும் என்று நம்பணும். அநேகருடைய பிரச்சனை தெரியுமா இருக்குது? வாக்குத்தத்தம் கிருபையினால் உண்டாயிருக்கிறது, அதை பெற்றுக்கொள்ளத்தக்க விசுவாசம் தான் இல்லை. விசுவாசம் வருவதற்கான வழியை தான் நான் சொல்கிறேன். விசுவாசம் வரணும்னு சொன்னால் முதல்ல கடவுளை குறித்த பார்வையை மாற்றி கொள்ள வேண்டும். கடவுளை வல்லமையுள்ள ஒருத்தராக பாருங்க, அதிசயமானவராக பாருங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்களேன். இனிமேல் நீங்கள் கடவுளை எப்படி கூப்பிடணும்? வல்லவரேன்னு கூப்பிடுங்க, நல்லவரேன்னு கூப்பிடுங்க, அன்புள்ளவர்னு கூப்பிடுங்க, அதிசயமானவர்னு கூப்பிடுங்க, அற்புதமானவர்னு கூப்பிடுங்க, ஐஸ்வர்ய சம்பனர்னு கூப்பிடுங்க. ஹல்லேலூயா. நீங்கள் எப்படி கூப்பிடுறீங்களோ அப்படியே உங்கள் வாழ்க்கையை பதிலளிக்க போகிறார். ஆமென். எப்படி பார்க்குறீங்களோ அப்படி வாழ்க்கையில் பதிலளிப்பார். 2 கள்ளர்கள் மத்தியில் இயேசு தொங்கினார். 2 கள்ளர்கள் மத்தியில் தொங்கினார். இந்த பக்கம் ஒரு திருடன், இந்த பக்கம் ஒரு திருடன்.
நடுவில் இயேசு தொங்குறார். 3 பேருக்கும் உயிர் இருக்குது. 3 பேருமே சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவாலையும் பேச முடிகிறது, 2 கல்லர்களாலையும் பேச முடிகிறது. ஒருத்தன் சொல்றான், நீ மேசியாவா இருந்தா எங்களையும் காப்பாத்து, உன்னையும் காப்பாத்திக்க அப்படின்னு சொல்றான். உலகம் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கிறான். இன்னான்றவன் சொல்றான், நம்ம எல்லாம் பாவம் செஞ்சுட்டு தண்டிக்கப்படுறோம், இவர் ஒரு பாவத்தையும் அறியல அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்து சொல்றான், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது என்னை நினைச்சிக்கங்க. இப்போ என்னவா பார்க்குறான்? ராஜாவா பார்க்குறான். ஏன்னா அவருக்குன்னு ஒரு ராஜ்யம் வரும் என்று நம்புகிறான். இவன் பார்வை வேற மாதிரி, இவன் பார்வை வேற மாதிரி. இவன் சொல்றான், நீ ராஜாவா இருக்கிறீங்க, நீங்க உங்க ராஜ்யத்தில் வருவீங்க, உங்க ராஜ்யத்தில் வரும்பொழுது என்ன மறந்துடாதீங்க. உடனே இயேசு கிறிஸ்து, நானே என் கதியே மோசமான கதியா இருக்குதுப்பா, நானே தொங்கிட்டு இருக்கிறேன், நானே பரலோகம் போவேனா போக மாட்டேனான்னு தெரியல, நீ வேற ராஜ்யம் வரும் ராஜ்யத்தில் வருவோன்னு சொல்லி ஏன்டா கடுப்பத்தில் வாய முடியாது. அதெல்லாம் ஒரு பிரசங்கத்தில் பேசுனதுடா, இதெல்லாம் இப்போ வந்து மனசில் நம்ம சொல்லிட்டா இருப்பாங்க, வேலையை பாடுறா எல்லாம் சாவதான்டா போகிறோம் அப்படி சொன்னார் இயேசு கிறிஸ்து. என்ன சொன்னார் தெரியுமா? ராஜாவா பதிலளிச்சார், இன்றைக்கே நீ என் கூட பரதேசில் இருப்பாய், கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு, இன்றைக்கே நீ என் கூட இருக்க போற. ஹல்லேலூயா. தகுதியை பார்க்கல, அவன் பரிசுத்தவான பாவியான்னு பார்க்கல, ராஜ்யத்தை விசுவாசிக்கிறான், அதை விரும்புகிறான், அதை மட்டும்தான் கர்த்தர் பார்த்தார். இயேசுவை ராஜாவாய் பார்த்தான். நிறைய பேர் இயேசுவை 10:11 பார்ப்பாங்க. 10:11 கேட்டால் அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 10:11 அத்தோடு அது ஒன்று. எல்லா தெய்வம் இயேசுவும் தெய்வம், எந்த தெய்வத்துக்கும் நான் எதிரி கிடையாது, எம்மதமும் சம்மதம் எனக்கு. அப்படி பார்க்குறவங்கெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. கர்த்தரை ராஜாவை பாருங்க, இயேசுவை ராஜாவை பாருங்க. ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும் நம்புங்க. உங்க பார்வையை முதல்ல நீங்க மாற்ற வேண்டியது உங்களுடைய பார்வையை. எல்லாம் சொல்லுங்க, பார்வையை. 2வது, எதிரான சூழ்நிலை இருந்தாலும் நம்புங்க. சாதகமான சூழ்நிலை வந்தால் நம்பலாம் காத்துட்டு இருக்காதீங்க. எதிரான சூழ்நிலையாக இருந்தால் கூட நம்புங்க. எல்லாம் சொல்லுங்க, எதிரான சூழ்நிலையாக இருந்தால் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க. சாகர தருவாயில் கூட கர்த்தர் நம்பிக்கையா இருங்க. சொல்லுங்க, சாகர தருவாயில் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க. நிறைய பேர் எங்கங்க கர்த்தரை நம்பி இத்தனை வருஷம் சர்ச்சைக்கு போன ஒன்றும் நடக்கல, இப்போ மட்டும் நடந்துருமா? சாகர தருவாயில் கூட சொல்லுங்க, கர்த்தாவே உங்களால் முடியும். ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. உங்களால் முடியும், என்னை சுகமாக்க உங்களால் முடியும், என்னை விடுதலையாக்க உங்களால் முடியும், என்னை வாழ வைக்க உங்களால் முடியும். ஆண்டவர் கேட்குறாரு, மார்த்தாளை பார்த்து கேட்கிறாரு. யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம். யோவானுடைய சுவிசேஷ புஸ்தகம் 11வது அதிகாரம் 25-26 வசனங்களை படிங்க. இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். எல்லாம் சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் சொல்ற, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். செத்தவர்களுக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறவராகவும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவனை கொடுக்கிறவராகவும் நான் இருக்கிறேன். எல்லாம் கவனிங்க. அவரோட அர்த்தம் என்னன்னா தான் அர்த்தம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன அர்த்தம் என்னன்னா, செத்து போனவர்களை உயிர்ப்பிக்கிறவர் நான். அப்ப ஆபிரகாம் பார்த்த அந்த வெளிப்பாடு, ஆபிரகாமுக்கு கிடைச்ச வெளிப்பாடு என்ன தெரியுமா? அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று பார்த்தானே. அப்ப யாரை பார்த்தான்? இயேசுவை தான் தரிசித்தான், இயேசுவை தான் சொல்லுகிறான். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாரு? அவர் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும்
பிழைப்பான், மரித்தாலும் பிழைப்பான். அடுத்து 27 வசனத்தில் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கு மறியாமலும் இருப்பான். இப்ப கேட்கிற ஒரு கேள்வி, இதை விசுவாசிக்கிறியா? பக்கத்தை கைப்பிடிச்சு கேளுங்க. உங்களால் இதை நம்ப முடியுதா? உங்களால் இதை நம்ப முடியுதா? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாருமே நம்பிடுவாங்க, ரெண்டாவது பார்ட் நம்ப மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் என்ன? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர், உயிர்த்தெழுதலாக இருக்கிறவர், ஜீவனை கொடுக்கிறவர். நம்புறேங்க. உயிரோடு இந்த விசுவாசிக்கிறவன் சாகாமல் இருக்க கூட என்னால் வைக்க முடியும். இதை நம்புறியா? ஆண்டவர் கேட்குற, இதை விசுவாசிக்கிறியா? தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்மளாம் ஒரு யோசிச்சு பார்க்கணும். ஆபிரகாம் சொல்றான், கடவுளை பார்த்த விதம் எப்படி இருக்குனாக்க, மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவையில் இருக்கிறவர்கள் போல அழைக்கிறவர். இயேசு கிறிஸ்து சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்படி சொல்லிட்டு சொல்றாரு, இதை நீ விசுவாசிக்கிறியா? இதை விசுவாசித்தா இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. இறந்து போன உன் சகோதரன் உயிரோடு கூட எழுந்திருக்க போகிறான். நான் அற்புதர், நம்புறியா? விசுவாசிக்கிறியா? இன்றைக்கு வாழ்க்கை அற்புதம் நடக்கும். நான் அதிசயமானவர், நம்புறியா? இன்றைக்கு வாழ்க்கை அதிசயமான காரியம் நடக்கும். நான் வல்லமையுள்ள தேவன், நம்புறியா? இன்றைக்கு உன் வாழ்க்கையில் வல்லமையான காரியம் நடக்கும். நாற்பதாவது வசனத்தில் மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். அன்புள்ள சகோதரியே, சகோதரரே, நீ விசுவாசித்தால் 10 வருஷம் கழிச்சு இல்ல, 5 வருஷம் கழிச்சு இல்ல, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை இன்றைக்கே காண்பாய், இப்பொழுதே காண்பாய். உன் சரீரம் சுகமாவதை காண்பாய், உன் பொருளாதாரத்தினுடைய சூழ்நிலை மாறுகிறதை காண்பாய். கர்த்தர் எவ்வளவு பெரியவர் என்பதை இன்னைக்கு பார்க்க போற. அதான் கர்த்தருடைய மகிமையை காண்பாய்னு அர்த்தம் தெரியுமா? கர்த்தரால் எப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியுங்கிறத இன்னைக்கு நீ பார்ப்ப. எத்தனை பேர் கர்த்தருடைய மகிமையை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? கர்த்தருடைய வல்லமையை பார்க்க ஆசைப்படுறீங்க? முதல்ல பார்வையை மாற்றிக்கொள்ளுங்கள். சாதகமற்ற சூழ்நிலையில் நம்ப ஆரம்பியுங்கள். சொல்லுங்க, சாதகமற்ற சூழ்நிலையில் நம்ப வேண்டும். ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். 19 வசனத்தை மட்டும் படிக்கிறோம் பாருங்க, படிச்சுட்டு முடிக்கலாம். 19 வசனத்தை படிங்க. அவன் விசுவாசத்திலே பலவீனமாக இருக்கவில்லை. சொல்லுங்க, விசுவாசத்திலே, நம்பிக்கையில் பலவீனமாக இல்லை. சரீரம் பலவீனமாக இருக்குது, ஆனால் நம்பிக்கை பலமாக இருக்குது. சொல்லுங்கள், சரீரம் பலவீனமாக இருந்தாலும் நம்பிக்கை பலமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், சகோதரரே, சகோதரியே, உங்கள் சரீரம் பலவீனமாக இருந்தாலும், உங்கள் பண பொருளாதாரம் பலவீனமாக இருந்தாலும், கர்த்தர் பலமுள்ளவராக இருக்கிறாரு, கர்த்தர் சுகம் கொடுக்கிறவராக இருக்கிறாரு. நீ அதை நம்பு. அல்லேலூயா. நீங்கள் பலவீனமாக இருந்தால் கூட உங்கள் நம்பிக்கை பலமாக இருக்கட்டும். இயேசு நாமத்தினாலே நம்பிக்கை பலப்படுத்துங்க, விசுவாசத்தை பலப்படுத்துங்க. உங்கள் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அவனுடைய பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு சொல்கிறாரு. அவன் பிரச்சனை எவ்வளோ தெரியுமா? 100 வயது உள்ளவனாக இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். இப்போ நல்லா கவனிங்க. முதல்ல கடவுளை குறித்ததான பார்வையை மாற்றி கொண்டான். இரண்டாவது, எதிரான சூழ்நிலையில் கர்த்தரை நம்பினான். பலவீனமான நேரத்தில் கூட கர்த்தரை பலமாய் நம்பினான். இப்போ அடுத்தது சொல்லப்பட்டிருக்கிறது, சரீரம் செத்து போனதை எண்ணாமல் கர்த்தரையே எண்ணினான். அதாவது நல்ல கவனிங்க, எதிரான சூழ்நிலையை நினச்சி நினச்சி பார்த்து சோர்ந்து போகாதீங்க. பிரச்சனைகளையே சிந்திச்சு சிந்திச்சு இன்னும் பலவீனமாயிடாதீங்க.
வல்லமையான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நினைச்சு நினைச்சு நம்பிக்கையிலே பலப்படுங்கள். பக்கத்தில் எல்லாம் கையை பிடிச்சி சொல்ல போறீங்க. ஏன் அதை சொல்ல வைக்கிறது தெரியுமா? நீங்கள் சொல்லும் பொழுதே உங்கள் மனசில் அதெல்லாம் பதியணும். பிரச்சனைகளையே சிந்தித்து நம்பிக்கையில் பலவீனமாகாதீர்கள். வல்லமையுள்ள தேவனை சிந்திச்சு நம்பிக்கையிலே பலவான்களாய் மாறுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது நான் சொல்ற விஷயம்? பிரச்சனைகளையே சிந்திச்சுப்பா சில பேர். சிலர் பார்த்தா 24 hours அவங்களுடைய தியானம் என்ன தெரியுமா? பிரச்சனைகள் தான். என் கணவன் இப்படி சொல்லிட்டாரு, 10 வருஷத்துக்கு இப்படி சொன்னார், 8 வருஷத்துக்கு இப்படி சொன்னார், நேற்று இப்படி சொன்னார். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஒரு வசனோட ஞாபகத்தில் இருக்காது, ஒரு வாக்குத்தத்தம் கூட ஞாபகத்தில் இருக்காது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனல்காரன் ஒவ்வொரு மனுஷனாக சந்திச்சு, நீங்கள் கிறிஸ்தவனான்னு கேட்குறாரு. நீங்கள் கிறிஸ்தவனா? ஆமாம் நான் கிறிஸ்தவன். ஒரே ஒரு வசனம் சொல்லுங்க அப்படின்றாரு. உடனே அவன் என்ன செய்யறான் தெரியுமா? அப்படி சிரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு வசனம் தெரியாது. அடுத்த நபரை சந்திக்கிறாரு. நீங்கள் கிறிஸ்தவனா? எஸ் ஐ எம் கிறிஸ்டியன். கேன் யூ டெல் மீ ஒன் வெர்ஸ்? நோ ஐ டோன்ட் ஹேவ், ஐ டோன்ட் நோ. நீ கிறிஸ்தவரா? ஆமாம், ஆனால் ஒரு வசனம் எனக்கு தெரியாது. அடுத்த மனுஷன் போயிட்டு, நீ கிறிஸ்தவனா? ஒரு வசனம் சொல்லுங்க. இல்லை எனக்கு தெரியல. இப்படி தான் இருக்கு அவங்க நிலைமை. ஒரு சில முஸ்லீமை பார்த்து கேட்குறாரு, நீ முஸ்லீமா? எஸ் ஐ எம் முஸ்லீம். கேன் யூ டெல் மீ எனி வேர்ஸ் ஃப்ரம் யுவர் குரான்? உங்கள் குரான் ஒரு வசனத்தை சொல்ல முடியுமா? ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. நிறைய முஸ்லீம் குரானில் உள்ள வசனத்தை சொல்கிறத பார்க்குறோம். அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வசனம் கூட தெரியல. ஏன் வசனம் தெரியலன்னா, இவங்க தியானம் எல்லாம் பிரச்சனைகளை பற்றியதை ஒழிய தேவனை பற்றியதும் அவருடைய வார்த்தையை பற்றியதும் கிடையாது. 24 மணி நேர சிந்தனை பிரச்சனைகளை பற்றியதாகவே இருக்கிறது. வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, வியாதி வந்துருச்சு, செத்துருவனு தெரியல, அழிஞ்சிருவனு தெரியல, யார் வந்தாலும் ஒரே புலம்பல் தான், பாட்டு தான். என் தேவன் வல்லவர் என் கூட இருக்கிறார், என்னை சுகமாக்குவார், நான் சரியாயிடுவார், என்னை பலப்படுத்துவார், இப்படி சொல்ற பழக்கமே கிடையாது. உங்க தியானம் தவறாயிருப்பதனால, கடவுளை பார்க்கிற விதம் தவறாயிருப்பதனால, உங்க வார்த்தை தவறாயிருப்பதனால உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களும் தவறாகவே நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் விரும்பினது நடக்காமல் நீங்கள் விரும்பாத காரியம் நடந்து கொண்டிருக்க காரணம் உங்கள் எண்ணமும் உங்கள் பார்வையும் உங்கள் பேச்சும் உங்கள் செயலும் தேவன் சொல்லுகிற மாதிரி இல்லை, தேவன் சொல்லாதது மாதிரி இருக்கிறது. இப்போ இந்த ஆபிரகாம் ஒரு முடிவு பண்ணுறாரு, என் மனசில் எதை சிந்திக்கணும், எதை சிந்திக்கக்கூடாது. எல்லாம் சொல்லுங்கள், எதை நான் சிந்திக்கணும், எதை நான் சிந்திக்கக்கூடாது என்று இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கிறேன். நடக்காத காரியங்களை சிந்திக்க மாட்டேன், தப்பான சம்பவம் நடந்துருமோன்னு சிந்திக்க மாட்டேன், வியாதி வந்துருமோன்னு சிந்திக்க மாட்டேன், கடனாளி ஆயிடுவோன்னு சிந்திக்க மாட்டேன், என் தேவன் வல்லவர் என்று சிந்திப்பேன், வாக்குத்தத்தம் கொடுத்து நிறைவேற்றுவார் என்று சிந்திப்பேன். அல்லேலூயா. அப்போ உங்க எண்ணத்தை நீங்க கவனிக்கிறீங்களா? எண்ணம் எப்படி இருக்குது? உங்க சிந்தனை எப்படி இருக்குது? சிந்தனை மண்டலத்தில் எதை சிந்திச்சுட்டு இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சிந்திக்கிறீங்களா? உங்க வியாதியை சுகமாக்குவார்னு சிந்திக்கிறீங்களா? இல்லை எனக்கு 100 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் குழந்தைக்கெல்லாம் சாத்தியமே கிடையாது, என் மனைவியினுடைய கற்பம் செத்து போச்சு, எனக்கும் கூட குழந்தை பெற்றுக்கொள்கிற பாக்கி நின்று போயிடுச்சு, இப்படி பேசிட்டு இருக்கிறீங்களா? 100 வயதானாலும் சரீரம் செத்து போனது நிஜமாயிருந்தாலும் நான் அதை நம்ப போவது கிடையாது. என் செத்து போன சரீரத்தை உயிர்ப்பிக்கிறவரை நம்புகிறேன் நான். ஆமென் சொல்லலாமா? ஏன் கர்த்தர் எப்படி பார்த்தான் தெரியுமா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறன்னு பார்த்தான் இல்லையா? இவனுடைய சரீரம் இப்ப என்னவா இருக்குது? செத்து போன நிலைமையில் இருக்குது. குழந்தையை பெற்றுக்கொள்ள தகுதியற்ற நிலைமைக்கு போயிடுச்சு சரீரம். அதனால தான் அவன் கர்த்தரை எப்படி நம்ப ஆரம்பிக்கிறான்? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் நிச்சயமாக செத்து போன என் சரீரத்தையும் உயிர்ப்பித்து என் மூலமாகவே குழந்தையை கொடுப்பார் என்று நம்புகிறான். ஏன்னா அவன் சரீரத்தில் உணர்றான், என் சரீரம் செத்து போயிடுச்சு, எனக்கு உயிரணுக்கள் உருவாகலை, வயதை கடந்து விட்டேன்,
100 வயதாகிவிட்டது. என் மனைவிக்கும் வயது சென்றவளாகி அவருடைய கற்பமும் செத்து போயிடுச்சு. வசனம் அழகா சொல்லுது, பெண்களுக்குள்ள வழிபாடு அவளுக்கு நின்று போயிற்று. பெண்களுக்குள்ள வழிபாடு என்னன்னு உங்களுக்கு தெரியும். மாதவிடாய் நின்று போன பெண்ணுக்கு குழந்தை இருக்கு சாத்தியமே கிடையாது அறிவியல் பூர்வமாக. இங்கே மாதவிடாய் நின்று போன தாயார் சாராளமா இருக்கிறாங்க, ஆபிரகாமுடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு நின்றுடுச்சு எனக்கு. ஆனால் நீ தான் சொல்லிட்டு இருக்க, கர்த்தர் சொன்னாரு, கர்த்தர் நிறைவேற்றோன்னு சொல்லிட்டு இருக்கிற, எனக்கு நின்று போச்சு. இப்பதான் ஆபிரகாம் நம்புறாரு, என் தேவன் யார் தெரியுமா? மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர். உன் கற்பத்தையும் உயிர்ப்பிப்பார், என்னையும் உயிர்ப்பிப்பார். நமக்கு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். ஆமென். கர்த்தர் ஏன் எண்ணினானே ஒழிய தன் பிரச்சனையை எண்ணிக்கொண்டிருக்கவில்லை. கர்த்தரை எப்படி என்னன்னா மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவராய் எண்ணினான். ஏனென்றால் அவன் சரீரம் செத்து போன நிலைமையில் இருக்கிறது, அவன் மனைவியின் சரீரம் செத்து போன நிலைமையில் இருக்கிறது. இப்போ நீங்க எப்படி நம்பணும்? ஆசீர்வாதத்தில் நீங்க பண விஷயத்தில் ரொம்ப வீக்கா இருக்கிறீங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, கடன் பிரச்சனையில் இருக்கிறீங்க, எப்படி நம்பணும்? என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். நான் 10 லட்சம் கடனில் இருந்தாலும், 1 கோடி கடனில் இருந்தாலும், 10 கோடி கடனில் இருந்தாலும் என் தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். என்னையும் அவர் மாற்றும்படி தரித்திரரானார். அதையே நான் சிந்திப்பேன். இன்னைக்கு இருக்கிற கடனை நினைச்சு கவலைப்பட்டு இருக்க மாட்டேன். எத்தனை பேர் எண்ணத்தை மாற்றிக்க போறீங்க? அல்லேலூயா. எண்ணத்தை மாற்றினால் வாழ்க்கை மாறும். பிரச்சனைக்கு காரணமே உங்க சிந்தனை மண்டலம் தப்பா கிடக்கிறது. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தையை மணிக்கணக்காய் சிந்திக்கிறீங்க, தேவன் சொன்ன வார்த்தையை மனசில் வைக்கவே இல்லை. அதனால தான் வியாதியாக வரவங்கள்ட்ட நம்ம அடிக்கடி சொல்லுவோம், அவங்க வாயினால் சொல்ல வைப்போம், இயேசுவின் தழும்புகளால் சுகமான என்னை சொல்லுன்னு சொல்கிறது காரணம் என்னன்னாக்க தேவனுடைய வசனத்தை அவங்க அறிக்கை பண்ண வைக்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் அப்படி எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்க போகிறோம், எல்லாரும் ஒப்பு கொடுக்க போகிறோம், எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பிறகு நம்ம அறிவிப்பெல்லாம் பிறகு நம்ம பார்த்து கொள்ளலாம். எல்லாரும் எழுந்திரிங்க, கண்களை மூடுங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, இன்னைக்கு பலவீனமான நேரத்தில் கர்த்தரை பலமாய் நம்புங்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? தாவீது சொல்றாரு, மனுஷன் என்னை விழுங்க பார்க்கிறான், ஆனாலும் கர்த்தாவே நான் உம்மை நம்பி கொண்டிருக்கிறேன், நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? Thank you Father, thank you Jesus. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தர் வாயில திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்களாமா? ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவே, வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பே. நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவே, வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பே. அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுப்பேன். அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுப்பேன். அதனால் நானே தேவன் என்று அறிந்து கொள்வாயே. இஸ்ரவேலின் தேவன் நானே, இஸ்ரவேலின் தேவன், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவே, வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பே. நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன், வெண்கல கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பேன். அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுப்பேன். அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுப்பேன். அதனால் நானே தேவன் என்று அறிந்து கொள்
அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். நான் தரும் பலத்தினால் ஒரு சேனைக்குள் பாய்வான், நான் தரும் பலத்தினால் ஒரு மதிலை தாண்டிடுவான். உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னாலே எல்லாவற்றையும் செய்து பலனுண்டு. உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்து என்னாலே எல்லாவற்றையும் செய்து உனக்கு பலனுண்டு. நான் உனக்கு முன் போய் கோணலை நேராக்குவேன், பெண்களை கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பேன். சொல்லுங்க, கோணலை நேராக்குவேன், பெண்களை கதவை உடைத்து இரும்பு தாழை முறிப்பேன். அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையல் உனக்கு கொடுப்பேன். அந்தகார பொக்கிஷங்களையும் கொடுப்பேன். அதனால் நானே தேவன் என்று அறிந்து கொள்வாயே, இஸ்ரவேலின் தேவன் நானே. உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். எல்லாம் சேர்ந்து உன்னை பேர் சொல்லி அழைத்தவர், உன்னை பேர் சொல்லி அழைத்தவர். விஷத்தையே நீ குடிச்சாலும் அது உன்னை சேதப்படுத்தாது என்ற வசனம் சொல்கிறது. என் நாமத்தினாலே விசுவாசமாக இருந்தால் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாவுக்கு எதுவான யாதொன்றும் உங்களை சேதப்படுத்தாது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நான் உங்களை விசுவாசிக்கிறேன் கர்த்தாவே. ஆபிரகாம் சரீரம் மரித்த நிலைமையில் இருந்த பொழுது அவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் என்று விசுவாசித்து பலனை பெற்றுக் கொண்டான், ஜீவனை பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் பலவீனமாக இருக்கலாம், இன்றைக்கு உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் பலமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை சுகமாக்க வல்லவர், எங்கள் பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்க வல்லவர், எங்கள் குறைவை நிறைவாக்க வல்லவர், எங்கள் வியாதியை மாற்ற வல்லவர் என்று விசுவாசிக்கிறோம். நீர் அப்படியே எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நன்றி சொல்லுகிற கர்த்தாவே, எங்களை பலப்படுத்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம், எங்களை உயர்த்துவதற்காக நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா பலவீனமும் நீங்குவதாக, சுகவீனங்கள் மாறுவதாக. எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்கள் குடும்பத்தை சார்ந்த யாருக்கும் வியாதி இருக்கக்கூடாது. எங்கள் குடும்பத்துக்கே நீர் போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்கள் குடும்பத்துக்கே நீர் பெரிய மருத்துவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆசீர்வதிப்பதற்காக நீர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஐஸ்வர்யத்தினால் எங்களை நிரப்புகிறவர், உம்முடைய பொருளாதாரத்தினால் நிரப்புகிறவர். எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் சொல்லலாமா? ஒரு சில அறிவிப்பு நம்ம சொல்லிடலாம். நம்ம காணிக்க இருக்குது. நம்முடைய சபையினுடைய ஆராதனையானவங்க எல்லாருக்கும் தெரியும். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணிக்கு ஒரு ஆராதனை, 10 மணிக்கு ஒரு ஆராதனை நடக்கிறது. 10 மணிக்கு வர முடியாதவங்க 7 மணிக்கு வந்துடுங்க. 7 மணிக்கு வர முடியாதவங்க 10 மணிக்கு வந்துடுங்க. எந்த சாக்கும் சொல்ல வேண்டாம். ஆனால் 7 மணிக்கும் ஒரு 15 பேருக்கு மேலே வராங்க. 15, 17, 20 பேருக்கு வராங்க. எனவே இந்த 10 மணி ஆராதனையில் கலந்து கொள்ள முடியாதவங்க நீங்கள் அதுலேயும் வந்து கலந்து கொள்ளுங்க. அதில் வர முடியாதவங்க இதில் வந்து கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது நம்ம காணிக்கை செலுத்தலாம். கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. விசுவாச அறிக்கை செய்து ஆண்டு காணிக்கை செலுத்திருக்கிறோம். உங்கள் கைகளில் காணிக்கை எடுத்துக்கொள்ளுங்க. தசம பாகங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. பொருத்தனைகள் எடுத்துக்கொள்ளுங்க. கவர் இருக்குது. கவரில் நீங்கள் பெயர் சொல்லி எழுதி வைக்கணும்னா வைக்கலாம். உங்களுடைய ஜபகுறிப்பு அதில் கூட எழுதி வைக்கலாம். கவரில் வந்துட்டு தசம பாகங்களை, பொருத்தனைகளை செலுத்த விரும்புகிறவங்க தாராளமாக நீங்கள் செலுத்தலாம். எல்லாரும் கைகளில் அந்த காணிக்கை எடுத்துக்கொண்டு விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவருக்கு நம்ம காணிக்கை செலுத்திருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், கடந்த நாட்களிலே கர்த்தர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக எதை கொடுத்தாலும் ஈடாகாது. ஆனாலும் என் கைகளில் இருக்கிற இந்த காணிக்கையினாலே கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறேன். அதனாலே கர்த்தர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் மேல், என் குடும்பத்தின் மேல் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்று விசுவாசித்து என் காணிக்கையினாலே கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறேன். ஒரு பாடல் ஒன்றை பாடும்பொழுது ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துவோம். ஸ்தோத்திரம்.
இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. சொல்லலாமா? நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சீரைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சேர்ந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. மரணமே கூரெங்கே, பாதாளமே ஜெயம் எங்கே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், வாழ்வெனக்கு ஆதாயமே. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவெனக்கு ஆதாயமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. மறுபடியுமாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இந்த காணிக்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. விதைச்சிருக்கிறேன் உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய ராஜ்யத்தில் விதைச்சிருக்கிறேன். நிச்சயமா 100 மடங்கு நான் அறுவடை செய்வேன். நான் விதைச்சது போல கொடுத்தது போல பல 1000 மடங்கு நீங்கள் திரும்ப தருவீங்க ஆண்டவரே. அதற்காக நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தாசமாக என் காணிக்க எல்லாவற்றையும் நீங்கள் ஆசீர்வதித்தது ஏற்றுக்கொண்டதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நல்ல பிதாவே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் உதாரத்துவமாய் இந்த ஆலயத்தில் கொண்டு வந்து கொடுத்திருக்கிற எல்லா காணிக்கை தசமபாகம் பொருத்தனைகளையும் என் தேவனாய் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளை கொடாகுடியாய் பெருகும்படி செய்யுங்க. அவருடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் ஆசீர்வதிப்பீராக. குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்ப தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதமும் பொருளாதார செழிப்பும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாயிருப்பதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆகார செலவை பொறுப்படுத்துறவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு புதுசாக யாராவது வந்திருந்தால் கை தூக்குங்க. புதுசாக இன்றைக்கி தான் சர்ச்சைக்கு வந்திருக்கிறேன் கை தூக்குங்க. புதிதாக வந்தவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். எந்த நோக்கத்தோடு கூட ஆலயத்துக்கு வந்தாங்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றணும்னு சொல்லியும் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கான ஆகார செலவு பொறுப்படுத்துறவங்க பேர் சொல்லுங்கள். அசலம்பா, அஞ்சலை, தனம், அமராவதி. இவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணிச்சோம். நல்ல பிதாவே, இன்றைக்கு ஆகார செலவு பொறுப்படுத்திருக்கிறேன் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் கொடுத்த அந்த காசுக்கேற்ற காணிக்கைக்கேற்ற நன்மைகளை, பொருளாதார செழிப்பை உடைய பிள்ளைகளுக்கு திரும்ப தருவீராக. அநேகருக்கு ஆகாரம் கொடுக்க நம் கைகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்றைக்கு புதிதாக ஆலயத்தில் கால் வைத்திருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். எந்த தேவையோடு நோக்கத்தோடு இந்த ஆலயத்தில் கால் வைத்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறட்டும். அவங்க கஷ்டமெல்லாம் மாறட்டும், கண்ணீரெல்லாம் மாறட்டும், வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லணும். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தர் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய நடத்துதலும் ஆசீர்வாதமும் நன்மைகளும் பொருளாதார செழிப்பும் ஆலோசனையும் உங்கள் அனைவரோடும் சகல தேவ ஜனங்களோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
ஆகாருக்கு சாப்பிட்டு வாங்க.